ஹை ஆல், நான் கனகராஜ் ராமசாமி கேஆர் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம தாராபுரம் ஃப்ரெண்ட்ஸ், தாராபுரம் ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பியூவில் படிக்காத ஃப்ரெண்ட்ஸ், மற்ற யூனிவர்சிட்டியில் படித்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்விடேஷன் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அவங்கள ஹானர் பண்ணி, ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்களாம் வாங்க, வந்து எங்களோட இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம், நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், சொசைட்டிக்கும் பண்ணலாம், எல்லாத்துக்குமே பண்ணலாம், கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். அது என்னென்னா, ஏன் இந்த 2 குரூப்பு ஏசல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒய் திஸ் 2 ஸ்பெசிஃபிக் குரூப் அப்படிங்கும்போது நம்ம அதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதில் அதில் ஒரு ஃப்ளோவில் எப்படியோ நம்ம ஊரில் கிராமத்தில் எப்படி வாழ்க்கைலாம் இருந்துச்சு, நம்ம இப்படியெல்லாம் எங்கள் டைம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி பேசியிருந்ததில் அது ஒரு ஃப்ளோவில் வந்தது தான். அதை பார்த்துட்டு அதை லிசன் பண்ணிவிட்டு நிறையா லீட்ஸு, ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 இருக்கும் லீட்ஸ் சைடு மெம்பர்ஸ், ஒரு 5-6 பேர், ஒரு 15-16 பேர் பேசுனீங்க, டெக்ஸ்ட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. அதோட கண்டினியூஷன் கேட்டீங்க. நான் டைம் இல்லை, இப்போ ரைட்டப் பண்ண முடியறது இல்லையா, இப்போ நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், ரைட்டப் பண்ண முடியல. ஸோ அதனால என்னென்னா, நம்ம ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சோம். அது ஒரு அதில் மிஸ் ஆனது மட்டும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 4 வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ சரி, 4 ஆடியோ அனுப்பிச்சோம். ஸோ அதையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள். ஸோ அது மிஸ் ஆகிடக்கூடாது, நம்ம அது ஒரு வீடியோவாக பண்ணிடுங்க கேஆர், கடைசியாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த குட்டீஸுக்கும் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வாழ்க்கையை இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்ந்து அவங்களோட லைஃப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் படிப்பு இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளுக்கு எது சினிமாவில் காட்டுறாங்களோ, நம்மளுக்கு யார் ஒருத்தர் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ, நம்ம டிவி சீரியல் என்ன பார்க்குறோமோ அதைத்தான் நம்புகிறோம். அதுதான் உண்மைன்னு. பட் அது உண்மை இல்லை. நான் அதை சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அதை டாட்டை கனெக்ட் பண்ணிடுறேன், கோயிங் பேக்வேர்ட்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன், இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு இவ்வளோ வேலை இருக்கும், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஒரு 10-15 உருப்படி கண்டிப்பாக இருக்கும். எருமை மாடெல்லாம் இருக்கும், எருமை தான் நிறைய இருக்கும், மாடு இருக்கும், காலெல்லாம் இருந்துச்சு அப்போ, புல்லு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னு அதை சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, வைக்கப்புல்லும் உருவி வைக்கணும், தட்டு ஒரு சிலதுக்கு போடணும், கடலக்குடியும் போடுவோம் காலையிலேயே ஒரு சிலதுலாம். அது கடலக்குடி போகிறலாம் இறுகி இருக்கும், அந்த கடல கிரவுண்ட் நட் இருக்குல்ல, அதோடது தான். அதெல்லாம் இறுகி இருக்கும், அதுலேருந்து நம்ம எடுத்து தான் பண்ணுவோம். எடுத்து தான் மாட்டுக்கெல்லாம் போட்டுட்டு அதை பிடிச்சி தண்ணி கட்டி அதை அந்த பக்கம் வேறு கட்டித்தாரையில் கட்டிட்டு தீவனத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாணி எடுக்கணும். சாணி எடுக்கிற காரத்தட்டம் இருக்குது, மாட்டு சாணின்னு எடுத்துடல, எறும்பு சாணி நிறையா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் புலாமரன்னு ஒரு இருக்கும், அது ஒரு குச்சி இருக்குது, புலாமரன்னு ஒரு செடி இருக்குது, அது குச்சி மாதிரி நல்லா சன்னமாக நல்லா ஹைட்டாக வரும், அதில் பின்னி வச்சுருப்பாங்க. ஸோ அது இவ்வளோ பெரிய கூடை இருக்கும், கூடைன்னு சொல்லுவோம், சாணி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ அதில் தான் சாணி எடுத்து எல்லாம் போட்டு தூக்கிட்டு போகணும், தூக்கி கொண்டு இந்த சாணி கட்டி தரையில் சாணி இதில் போடுறது, சாணி குழியில் போடுவோம். அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு செலாமலை பஸ் ஸ்டாப் நிறுத்திட்டு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்ததுன்னா பஸ்ஸில் நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுவோம். வந்துட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போனோம்னா, ஈவினிங் அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் வேலை இருக்கும். நான் அதை சொல்லலை, எதுக்கு சொல்லணும்னு விட்டுட்டேன். பட் நீங்கள் இப்போ கேட்டிருந்தீங்க, அதை ஆடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அதனால் இப்போ சொல்கிறேன். அப்போ ஈவினிங் போனோடனே பார்த்தீங்கன்னா, இந்த பால் கறக்கிறதெல்லாம் நிறைய இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனப்பில் இருக்கணும். அந்த மலம்பில்னு தெரியுமில்ல, ஹைட்டாக கரும்பு மாதிரி சன்னமாக, கரும்பளவுக்கு இருக்காது, பட் ஹைட்டாக அந்த மாதிரி சன்னமாக இவ்வளோ பெருசு வரும்ல, ஒரு பில்லு இவ்வளோ பெருசு வரும், அது தட்டாக வரும்ல. அப்போ அந்த மலம்பில் அது கட்டை ஆயிடுச்சுன்னா அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அறுக்கணும். அதில் அறுத்து அது கிட்டத்தட்ட நான் அங்கே இருக்கிற நான் ஒரு வண்டி, ஒரு மொட்டை வண்டி அளவுக்கு அறுத்துருவேன். 3/4 மணி நேரம் to 1 hour இருப்பேன். அவ்வளோ ஆயிடும். அதில் முழங்கு இருக்கும், கரும்பு மாதிரி கையெல்லாம் புறம் முழங்கு புறம் குத்தி இருக்கும், மூஞ்சில் அடிச்சிரும். அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் ஹார்டான வேலை தாங்க. ஃபிசிக்கலாக ரொம்ப ரொம்ப டிமாண்டிங் ஒர்க்கு தான் அதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் கொண்டு மாட்டுக்கு போட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணணும். அப்போ எங்கள் தோட்டத்தில்
ஆ முதல்ல வந்து ஒரு ஒரு பசங்க அங்க வேலை செய்ற கொஞ்சம் பேர் ஒருத்தர் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு பையன் இருந்தாப்படி. அப்ப அந்த பையன் தூங்கிருவான் ஒரு சில நேரம். பகல்ல எல்லாம் வேலை செய்றதுனால தூங்கிருவாங்க. எங்க அப்பாட்ட வந்து என்ன ஒரு நல்ல நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா, அங்க வேலை செய்ற பசங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ, அதே மாரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணுவாரு, என் தம்பியும் ட்ரீட் பண்ணுவாரு. அவர்கிட்ட அந்த டிஃபரன்ஸே இருக்காது. இது என் பையன், இது இப்போ அது சொல்லலாம்னு நெனைக்கிறேன். நான் மூத்த குடி பையன் இல்லையா? அம்மா இல்லைல்ல. அப்ப என் தம்பி. அவரு அந்த டிஃபரன்ஸ்லாம் பெருசாலாம் எப்பவுமே பார்க்க மாட்டாரு. அவரு மனசுலயும் அதெல்லாம் இல்ல. அதேமாரி எங்க தோட்டத்தில வேலை செய்ற பையனும் என்னையும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஆடா இருக்கும். நான் ரொம்ப பொசசிவ் இல்ல. உங்களுக்கு தெரியறதில்ல. இப்ப எங்கூட இருக்கிற பையனோ, பொண்ணோ வந்து எங்கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்ப அவங்க வந்து அத தாண்டி விட்டுட்டு மத்தவங்களையும் இதே மாரி பார்த்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அது ஹர்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்குன்னு யாருமே இல்லையா? அப்டின்லாம் தோணும். அப்ப அந்த வயசுல பார்த்துருக்கேன். அதே மாரி ஒரு டைம் சண்ட போட்டுருக்கிறேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு டைம் என் கசின்னு, அவன் லைஃப்லாம் இன்னும் இத விட கஷ்டம். அவனுக்கெல்லாம் தனி வீடியோ பண்ணலாம். சரியா? அவன் ரொம்ப அந்த ஃபைனான்ஸ் பண்றான்னு சொன்னேன்ல லாஸ்ட் டைமு. இதில சொல்லியிருந்தேன். அவங்கலாம் பணம் குடுக்குறான். மாப்பிள பார்த்து மாப்பிள்ளைலாம் ஏமாத்திற போறாங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் பணம் குடுக்குறீங்கன்னு சொன்னான். அவன் கஷ்டப்பட்டு நம்ம தோட்டத்தில ஒரு வருஷம் இருந்தாப்படி. அத சொல்றதுனால அவனும் ஒண்ணும் கௌரவ குறைச்சலா நெனச்சிட மாட்டான். எனக்கு அதில ஒண்ணும் பெரிய பெருமைலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம தோட்டத்தில ஒரு வருஷம் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாப்படி. எவ்வளோ கஷ்டம் பாரு! நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன். என்னோட ஒரு 2 வயசு, 1 1/2 வயசு, 2 வயசு பெரியவன். அவன் தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரே மாரி தான் ட்ரெஸ் எடுத்து வருவாரு. ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. இந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு வேலை இருக்கும். தோட்டத்தில வேலை இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப ஆள் இல்ல. அப்ப வந்து அவன் அளவுக்கு நானும் வேலை செய்வேன். அவன் என்ன விட ரொம்ப நல்லா பண்ணுவாப்படி. ரொம்ப அந்த நேக்கா பண்ணுவோம்ல. அந்த என்ன சொல்றது? அந்த லாஜிக் தெரிஞ்சு பண்ணுவோம்ல. எனக்கு அவ்வளவு தெரியாது. அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். அம் அப்பவும் அப்படித்தான் ஒரு சண்டை வந்துச்சு. ஏன்னா அவன நல்லா பார்ப்பாரு. அது மாரி அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அப்ப அந்த அந்த தோட்டத்தில வேலை செய்ற பையன் தூங்கிருவான். அப்ப தூங்கிட்டேன்னா 10 மணிக்கு வந்து மோட்டர் எடுத்து விடணும். எங்களுது வந்து ஒரு வீட்டு பக்கத்தில ஒரு 3 நிமிஷத்தில, 4 நிமிஷத்தில நடந்து போற கிணறு வந்து இன்ஜினு. அப்போலாம் சர்வீஸ் வாங்கலங்க. அதெல்லாம் பெரிய கொடும அதெல்லாம். எத்தன வருஷம் கழிச்சு ரெகுலர்ல நார்மலா வந்தது தான் கவர்மெண்ட் குடுத்தது தான். பணம் கட்டிலாம் வாங்குறதுக்கு பணம் இல்ல. டீசல் ஊத்தியே ஓட்டிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு கிணறு கூட்டு கிணறு. அது கிட்டத்தட்ட வந்து நடந்து போனாலே அந்த வயலுக்குள்ள வயல் இருக்கும். வயல் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து முதல்ல கரும்பு போட்டிருப்பாங்க. வயல தாண்டி நைட் 10 மணிக்கு போணும். பேட்டரி லைட் எடுத்துட்டு போணும். போய் மோட்டார் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு 3 ஃபேஸ்ல கரண்ட் வரும்ல. வயல் பூரா பாயும். அதனால இந்த பையன் தூங்கிருவான். அவன எழுப்ப வேணான்ருவாரு. எழுப்ப வேண்டாம். அவன் தூங்கட்டும். அவன் காலையிலேருந்து வேலை செஞ்சிருப்பான் வெயில்ல. நீ போய் எடுத்துட்டு வாம்பாரு. அவருக்கு தெரியாது. நானும் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அவருக்கு வந்து என்னன்னா நிழல்ல இருந்துட்டு வந்திருக்கிறான். நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறான். இவங்க குடுக்குறது தயிர் சாப்பாடு ஒரு கப்பு. இவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியலங்க. நல்லா சாப்பிடுறது. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாடிய பில்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நெனச்சு பார்த்தா, ஒரே எல்லாம் கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்லணும். நண்பர்களோட பிளெஸ்ஸிங் இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் போய் மோட்டார் எடுத்துட்டு வந்தோம். அந்த தண்ணிய கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி மோட்டர் எடுத்துட்டு வந்தோம்னா, உடனேலாம் வர முடியாது. அந்த தண்ணி வந்து வயலுக்கு சேரணும். அது இங்க நிலவாய்க்கால்ல வரும். டைம் ஆகும். பைப்பெல்லாம் போடல. அப்ப அப்படி வந்துச்சுங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில என்ன பிரச்சனைன்னா, வயலுக்கு வந்ததுக்கப்புறம், வயலுக்கு வர்ற வழியில உடைச்சிட்டு போகும். சைட்லலாம் போகும்ல்ல. பக்கத்து தோட்டத்துக்கு போகும். அதெல்லாம் வெட்டி அடைச்சுக்கிட்டு வரணும். அப்போ ஒரு சில நேரம் தம்பிய கூட்டிட்டு போவேன். ஒரு சில நேரம் அம்மாவ கூட்டிட்டு போவேன். அந்த லைட் அடிக்கிறக்கு. அப்பா வரமாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ரேர் தான் அவரு வர்றது. ம். அப்புறம் அதெல்லாம் அடைச்சிட்டு வந்து இங்க வந்தா 3/4 மணி நேரம் ஆயிருங்க அந்த தண்ணி. அத எடுத்து விட்டோம்னா, தண்ணி வந்து தோட்டத்துக்குள்ள எங்க வயலுக்கு வந்து சேர 3/4 மணி நேரம் ஆயிரும் எடுத்துட்டு வந்து. 3/4 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருக்கணும். கொசு கடிக்கும், இருட்டா இருக்கும். அது வயல்னா தவக்கா இருக்கும், பாம்பு சுத்தும், எத்தன இருக்கும். ஸோ அங்க உட்காந்துருப்போம் அப்படியே. அது உட்கார்றதுக்கும் இடம் இருக்காது. பூரா விறுவிறுன்னு பனியா இருக்கு. இந்த மார்கழி மாசம் அந்த டைம்லாம் ரொம்ப இதா இருக்கும். அப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணிய வந்து பிரிச்சு வயலுக்கு விட்டு போட்டு, அம் வந்து படுத்துக்குவோம். அப்புறம் அதுக்கப்புறம் காலையில போய் இவங்க வந்து எந்த வயல்ல தண்ணி எவ்வளோ நிக்கும் அதெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து படுத்தா மணி 12 ஆயிரும். திரும்ப காலையில எந்திரிச்சு, திரும்ப இந்த ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப அந்த பையன்லாம் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டான். ம் அ கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க ஆனோனே தான் அவங்கலாம் போனாங்க. வேற வேலை இந்த மாரி டெய்லி வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவர்ட்ட வந்து ஒரு விஷயம் வந்து அப்பாட்டருந்து அதில கத்துக்கிட்டது வந்து, அந்த ட்ரீட் எவரிபடி ஈக்குவல் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறது இல்ல. ஒரு நாள் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு நாங்க வந்து முதல்ல ஊருக்குள்ள இருந்தோம். செலாமலை ஊருக்குள்ள வந்து அந்த ஒரு 200, 150, 200 குடும்பம் இருக்கும்ல அவ்வளோதானே. அதுக்குள்ள வந்து அங்க வந்து இருந்துட்டு வீக்கெண்ட் ஆனா கப்ல சாப்பாட்ட போட்டு குடுத்து மாடு மேய்க்க அனுப்பிச்சுருவாங்க அப்பலாம். நாங்க வந்து சனி, ஞாயிறுலாம் வந்து விளையாண்டதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட இருந்ததே கிடையாது. சாட்டர்டே, சண்டே வந்து எருமாடு மேய்ச்சுட்டு, அப்புறம் சாயந்திரமா தான் போவோம். சாயந்திரம் போய் கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையெல்லாம். நம்ம பெரிய ஃப்ரெண்ட்ஸோடவோ, அந்த மாரிலாம் இருந்ததில்ல டிஎஸ். அப்புறம் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னா அவ்வளோ ஆசையா இருக்கும். ப்ளஸ் வந்து என்னன்னா, அந்த அந்த பையன்லாம் போனதுக்கப்புறம் பெரிய பையனாகி போயிட்டான்.
எப்பவுமே நெகோஷியேட்டே பண்ண மாட்டாரு. எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, இப்போ சோளம் விளையுது, மக்காச்சோளம் ஒண்ணு வந்துருது, கடல வந்துருது, கரும்பு இந்த பெர் இயருக்கு வந்து இவ்வளோ நெல்லுன்னு ஒரு பேசிக்குவாங்க. நெல்லு தான் குடுப்பாங்க. இல்லாட்டி பணம் கொஞ்சம் குடுப்பாங்க அதோட. ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் குடுத்துருவாரு. அவங்க வந்து கேட்பாங்க. கே கேட்டா குடுத்துருவாரு. ஒரு சிலர் கேட்காம எடுத்துட்டு போ சொல்லுவாரு. கேட்டாலும் குடுத்துருவாரு. அதெல்லாம் குடுத்துருவாரு. 2வது அவங்கலாம் வந்து ஒரு 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 ஆள் வந்து எரும மாடெல்லாம் வச்சிருப்பாப்படி. அதுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் நம்ம இதிலேயே தான் பில்லு எடுத்து போடுவாங்க. நம்ம இதிலேயே தான் போடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு நாள் போய் நீ அதெல்லாம் அப்படி எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்ல ஒரு எரும மாடு இருக்கிற மாரி தான் அதுவும் இருக்கு. என்ன நான் அதுக்கு சாணி எடுத்து போடல தள்ளி கட்டியிருந்தாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அந்த மாரி அவர்கிட்ட இருந்து வந்தது தாங்க. அந்த இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி எல்லார்த்தையும் வந்து அது நான் ஒத்துக்கிறேன். சரியா? நம்ம எப்படி வந்து எனக்காக ஒண்ணும் சம்பாரிச்சு வைக்கல, நெறைய கடன பண்ணிட்டாங்க, எனக்கு நெறைய கஷ்டத்த குடுத்துட்டாங்கன்னு நம்ம அத சொல்றோமோ, அதே மாரி நல்ல விஷயத்தையும் சொல்லணும்ல. இது அங்க கத்துக்கிட்டது தான். அப்புறம் இன்னொரு சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா, நம்ம 5 நாள் வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிறோம். நிழல்ல இருப்போம் இல்லைங்களா? நிழல்ல இருந்து படிச்சுட்டு போறோம். அப்புறம் சாட்டர்டே, சண்டே அந்த வெயில்ல வேலை செய்யணும் தோட்டத்துக்குள்ள. எனக்கு வந்து வாய்க்கால் எடுத்திருக்கிறேன். வரப்பு வெட்டியிருக்கிறேன். வயல் நடும்போது மேடு ஓடு தள்ளியிருக்கிறேன். நாத்து சுமந்திருக்கிறோம். அப்புறம் வந்து ஏர் ஓட்டியிருக்கிறேன். அம் நான் ஏறாத ஒரே ஒரு வேலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பனைமரம் ஏறுறது. சரியா? பனைமரம் ஏற அப்ப அலோவ் பண்ணுனது இல்லைன்னா, அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாரி நெஞ்செல்லாம் உறிஞ்சு போயிரும் வேண்டாம்பாரு. எவ்ளோ எங்க எங்க தோட்டத்தில அத்தன பனைமரம் இருந்துச்சு. அப்பா வந்து நான் +2 படிக்கும்போது நான் சுந்தரேசன கூட்டிட்டு போயிருந்தேன் நம்ம அலுமினி நம்ம ஸ்கூல்ல இருந்து. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வினோத் 4த் கிளாஸ்ல வந்தா எங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. நான் இல்லாட்டி கூட போயிட்டு வருவாங்க. அப்படிதான் இருக்கும். அந்த அந்த பனைமரம் அவ்ளோ ஹைட் இருக்குது. எங்க அம்மாலாம் பயப்படும். எங்கேயாவது விழுந்துட்டாருன்னா என்ன ஆகும்? இடுப்பு போயிரும்ல, ஸ்பைனல் கார்ட்லாம் போயிரும்ல. அவ்ளோ ஹைட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய பையனாகுற வரைக்கும் அவர் மட்டும் தான் மேல ஏறி நுங்கு வெட்டி போட்டுருக்காரு எங்களுக்கெல்லாம். அந்த +2 படிக்கும்போது அந்த லீவ்ல காலேஜ் போற அந்த டைம்ல அவன் வந்திருந்தான். அப்ப ஏறுனாரு. அப்ப அதுதான் எனக்கு கடைசியா ஒரு பனம் நான் 98ல தான் அவர் கடைசி ஏறுனாரு. அவ்ளோ பெரிய மரத்தில ஏறி அது ஒரு வண்டி நுங்கு இருக்கும் வெட்டி போட்டுருவாங்க. அந்த நுங்கெல்லாம் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க குடுத்த இம்பார்ட்டன்ஸ் அதுதான் நானும் கத்துக்கிட்டேன். இப்ப என் பையனும் அப்படிதான். நம்மட்ட இருந்து தான் வந்து நம்ம எத பார்க்குறோமோ அதத்தான் நம்ம குழந்தைய பார்த்து வளர்றாங்க. ஸோ அதனால அந்த நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நிழல்ல ஒர்க் பண்ணிட்டு, சாரி ஸ்கூல்ல இருந்துட்டு, தோட்டத்தில போய் சாட்டர்டே, சண்டே அந்த வெயில்ல ஒர்க் அவ்ளோ ஹார்டா இருக்கும். அது என்னோடது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. உடனே கருப்பாகும், உடனே கலர் ஆகும். அது நம்ம இந்தியா வந்தோம்னா உடனே கரையன் ஆயிரும். இங்க வந்தோம்னா உடனே சிவப்பாயிரும் ஏசிக்கு. அந்த பிரச்சனை இல்ல. எரியும், புண்ணாகும். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட். அவ்ளோ அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த வெயில்ல வேலை செஞ்சு அப்படி செட் ஆகும் 2 நாள்ல. அப்புறம் 3ஆம் நாள் நான் திரும்ப ஸ்கூலுக்கு போவேன். இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீக் அந்த குவார்ட்டர்லி லீவ், ஹால்ஃப் இயர்லி லீவ்லாம் விட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தா எழுத குடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதிட்டு போகணும். கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்ஸர் எழுதிட்டு போகணும் பூரா. அந்த எல்லா டைமும் குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லிலாம். ஆனா இங்க வந்து வேலை லீவ் இவங்களுக்கு தெரியாது. அப்பா, அம்மாவுக்கு தெரியாது. இந்த மாரி வேலையில இருக்கு. இவங்க எனக்கு தோட்டத்தில வேலை வச்சிருப்பாங்க. அந்த வேலிய சுத்தி வெட்டுறது, வாய்க்கால் பூரா எடுத்து வைக்கிறது, இல்லாட்டி வந்து எங்க 1 ஏக்கர் சும்மா சும்மா காடு சும்மா இருந்துச்சு. எரும மாடு கட்டுறது, அந்த மாரி சும்மா சுத்தி வீட்ட சுத்தி இருக்கு. அதில பூரா முள்ளு முளைச்சு கிடக்கும். அத பூரா வெட்டணுங்க. அது பூரா கை வெட்டுறது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடைசியில பாறை இருந்தது வீட்ட சுத்தி. அத பூரா உடைச்சோம். அது கடைசியில நம்ம சுரேஷ் எல்லாமே வந்து உடைச்சாங்க. பயங்கர கஷ்டம் பாறை உடைக்கிறதெல்லாம். உளி வச்சு வச்சு அந்த சமட்டிலேயே அடிச்சு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்லுகள பூரா உடைச்சு உடைச்சு அதெல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப ஹார்டான லைஃப்ங்க. நான் என்னன்னா, ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, நெறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாம போயிருது. நம்ம இந்த மூவில எல்லாம் பார்த்துட்டு, சினிமாவுல எல்லாம் பார்த்துட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங் இங்கிருந்து சம்பாரிச்சுக்கிட்டு, இல்ல பணம் வச்சிருக்கிறவங்க, அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன், இவ்வளோலாம் வருது, அவ்வளோலாம் வருதுன்னுலாம் சொல்றாங்கல்ல. ஒரு சாதாரண விவசாயி, அவங்க ஒரு மிடில் கிளாஸ், இல்ல பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அவங்க வாழ்வாதாரம்லாம் எவ்வளோ பாதிச்சிருக்கு. அது வந்து நெறைய பேர் பேசுறதே இல்ல. அத கொண்டு வந்தே சேர்த்துறதில்ல. ரொம்ப கஷ்டம். இந்த சொன்ன மாரி பால் ஊத்தி தான் சாப்பிடணும். ஆனா ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பால்லாம் குடிக்கிற வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் எங்க வீட்லலாம் ஒரு நாள் பால்லாம் குடிச்சதில்ல. பாலே வச்சிருக்க முடியாது. 1 டம்ளர் பால் குடிச்சிருப்போமா? கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு விவசாய குடும்பத்தில பிறந்த பையன், ஒரு பையன் குடிச்சிருப்பானான்னு கேட்டு பாருங்க. நாங்க யாருமே குடிச்சதெல்லாம் இல்ல. எங்களுக்கு 1 டம்ளர் பால் கூட கிடைச்சதில்ல. அதிகபட்சமா டீ, காஃபி தான் குடிப்போம். வர டீ நெறைய குடிச்சிருக்கிறோம். இந்த மாரி நமக்குன்னு எல்லாம் பெருசாலாம் எதுவும் பண்ணிக்க முடியல. எல்லாரும் வேலை செய்யணும். அப்பா, அம்மா, தம்பி, நானு எல்லாரும் வெயில்ல வந்து அந்த வேகாத வெயில்ல அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். பூரா ஃபிசிக்கல் ஒர்க்கு. ஒண்ணுமே மிச்சமாகாது. என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் நட்டமாகும். அம் எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க எங்க கசின்ஸ்லயும், எங்க சொந்த பந்தத்திலயும் பார்த்தீங்கன்னா,
எங்க 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 பிளட் ரிலேட்டிவோ, இல்ல டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவோ, இல்ல என்னோட செட்ல படிச்ச பசங்க சொந்தக்காரங்க தான். பட் ரொம்ப பிளட் ரிலேட்டிவ் இல்லாதவங்கலாம். பங்காளி இவங்களலாம் பார்த்தீங்கன்னா, எங்க குடும்பம் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த டைம்ல. எல்லாருக்குமே படிக்கிறதுக்குலாம் வசதி இருந்துச்சு. எல்லாருமே படிச்சிருக்கலாம். இப்ப எல்லாரும் படிக்கணும்னு நெனச்சிருந்தா பணம் கட்டியிருப்பாங்க. எங்க மாமாவ எல்லாம் கொண்டு போய் எங்க எங்க அத்தை பையனலாம் கொண்டு எங்கெங்கேயோ கொண்டு சேர்த்துனாங்க. கோபிலலாம் கொண்டு டைமண்ட் ஜூப்ளில அப்பவே அந்த காலத்திலேயே சேர்த்துனாங்க. ஸோ அந்த மாரி எல்லாத்துக்கும் அந்த அந்த அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டியும் போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா யாருக்குமே தெரியாது. நான் முன்னுக்கு வருவேன்னு கூட எந்த வாய்ப்பும் இல்ல. படிக்கிறக்கு கூட வாய்ப்பு இல்ல. எதுவுமே வாய்ப்பு இல்ல. அம் ரொம்ப ரொம்ப அந்த அவங்கலாம் பார்த்தா எலைட் ஃபேமிலி மாரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பைக் கிடைக்கும். நான் சொன்ன மாரி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். சரியா? அது இல்லாம நான் அன்னைக்கு அந்த பர்த்டே இதில சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு Yamaha வச்சுக்குவாங்க. ஒரு 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 கோல்டு செயின் போட்டுக்கலாம். ஒரு மோதிரம் போட்டுக்கலாம். ஒரு ப்ளூ கலர் ஜீன் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும். வந்த புதுசுல அந்த ப்ளூ கலர் ஜீன் இருக்கும். அந்த மாரி அந்த ஜீன் போட்டுக்குவாங்க. டீ ஷர்ட்லாம் எங்கேயாவது வெளிய போனா நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்கூல்ல முடிச்சு வர்ற வரைக்கும்லாம் நம்மளுக்கு ஒரு டீ ஷர்ட், ஜீன்லாம் நான் போட்டதே இல்ல. நம்மளுக்கு இருந்ததே இல்ல. நம்ம காலேஜ் போய் தான் 1, 2 வாங்கியிருப்போம்னு நெனைக்கிறேன். அப்புறம் எங்க வெளியலாம் போறது? அதிகபட்சமா நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அது போய் கேட்கறது தான். அது எப்பவுமே நான் போயிட்டு, எப்பாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சுருவேன். தோட்டத்தில குடுக்குற வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு லீவ் விட்டாங்கன்னா, ஒரு ஒரு 10 டேஸ், 15 டேஸ் விட்டாங்கன்னா, ஒரு ஒரு 7, 8 டேஸ்ல எல்லாத்தையும் முடிச்சிடுறது. என்னென்னப்பா வேலைன்னு கேட்டுக்கிறது பூராத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு 2, 3 நாள், 4 நாள், 5 நாள் அப்படி இருக்கிறது. அவங்கள கூட்டிட்டு வர்றது. ஸோ அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்க பண்ணோம். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா அவங்களும் வந்து கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, அம் இங்க 4 பேரும் வேலை செய்யணும். அப்போ வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தான் எனக்கு அது புரிஞ்சுது. இந்த மாரி சரி தம்பி வந்து படிக்கல. அவனும் 10த்தோட நின்னுட்டான். என்னையெல்லாம் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, படிக்கிறதுக்குலாம் என்ன ப்ரிப்பேர்லாம் பண்ணல. நான் காட்டுக்குள்ள அப்போ வந்து அ காட்டுக்குள்ள இருக்கணும்னு தான் என்னைய வளர்த்துனாங்க. அ என்ன ரெடி பண்ணாங்க எல்லாமே. பட் வந்து அப்போ வந்து என்னன்னா, இந்த மாரி கடன் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எவ்வளோ பேர் கெட்ட சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அப்போ வந்து நான் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் தப்புன்னு சொல்லல. நான் ஏதோ ஆசைப்பட்டு போய் சின்ன வயசுல போய் இந்த ப்ளூ கலர் வேன்ல போனா அங்க சேர்த்திட்டாங்க. நாங்க படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வந்து, "எதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ராமசாமி நீ வந்து கொண்டு போய் படிக்க வைக்கிறேன். பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பு போகட்டும்." அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து பிஎஸ்சி வந்து +2 முடிச்சுட்டேன். 3 மாசம் காலேஜ் போகல. ஏன்னா காலேஜ் போறதுக்குலாம் வழியே இல்லையே. எங்க போய் போறது? அப்புறம் அசோக்ன்னு நம்ம அலுமினிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் தான் வந்து சொன்னான். அம் எல்லாரும் அப்ப எல்லாமே இந்த பழக்கம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவ அப்பான்னு கூப்பிடுறது, அம்மாவ அம்மான்னு கூப்பிடுறது, அக்காவ அக்கா. அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் கூப்பிடுவோம். அப்போ வந்து, "அப்பா இந்த மாரி அவன் அவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறான் ஸ்கூல்ல. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க?" ஏதோ ஒரு காலேஜுக்கு அனுப்பலாம்ங்காட்டி, "இல்லப்பா அவ்வளோலாம் பணம் கட்ட முடியாது. கார்டெல்லாம் குத்தகை கூப்பிட்டு அவன் இருந்தானே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வீட்ல இருக்கட்டும்" அப்படின்னாங்க. நானும் சரின்னு பாருங்க 3 மாசம் கம்ஃபர்டபுளா சுத்திட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு 2 1/2 மாசம் அந்த மாரி. அப்புறம் அ போறேன். அம் கரெக்ட்டா இங்கிருந்து அப்புறம் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து சரி எங்க இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கும் அப்டின்னாங்க. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்னா உடுமலை ஆர்ட்ஸ்லாம் பெருசா போய் போடல. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ்னா இவங்களுக்கு ஒரு கெட்ட ஐயோ! அங்கேலாம் போனா நல்லா இருக்கும். ஆனா ஒரு பிஷப் தரப்பு தாராவரத்துல படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்ல. வித்யாசாகர்ல பணம் கட்ட முடியாது. பஸ்ஸுக்கு போயிட்டு வரணும். இந்த மாரி சரி வேண்டான்னு விட்டாச்சு. அப்புறம் அவன் தான் வந்து சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் இந்த மாரி கம்மியா இருக்கும். போட்டு பாருங்க கிடைக்கும்னு பிசிக்ஸ் எல்லா சீட்டும் கிடைக்காதுன்னாங்க. அப்புறம் பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் நெறைய பேர் எடுக்க மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும் அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எனக்கு தெரியல. அப்புறம் அதுதான் இருந்துச்சு. அங்க போய் எடுக்கிறேன். எடுத்து பார்த்தோனே 2 2 1/2 மாசம். 2 மாசம் கூட இல்லைங்க. செமஸ்டர் வந்துருச்சு. அதுலயும் என்சிசில சேர்ந்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் டீம்ல சேர்ந்தாச்சு. இது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 55% வாங்கினேன். ஏன்னா உடனே எக்ஸாம் செம்மெல்லாம் வந்து என்னன்னு கூட தெரியல காலேஜ்லாம். அப்ப நம்ம திரும்ப இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருந்துச்சு. இத விடவே இல்ல. விட்டிருந்தா கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அது 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 வந்த அன்னைக்குங்க, அந்த மார்க் வந்த அன்னைக்கு அந்த இருந்த மன கஷ்டம். ரூ. 650 தாங்க சாப்பாட்டுக்கு மாசத்துக்கு. அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ கட்டினா போதும். அப்படித்தான் இருக்கும். 650 ரூ. 700 தான் மேக்ஸிமம் அங்க வெஜ் தான். டிவைடிங் சிஸ்டம் தான் அதுல. அப்புறம் காலேஜுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. 3000 என்னமோ அப்படிதான் இருக்கும் காலேஜுக்கு. அப்புறம் செம்முக்கு எக்ஸாம் ஃபீஸ் 2 தான் இருக்கும். ஒரு பேப்பருக்கு ரூ. 100 150 தான் இருக்கும். அது ரூ. 2000 அந்த மாரி தான். அதையவே கட்ட முடியாது. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுற மாரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவ ரூ. 5000 அந்த டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு 15,000 அந்த ரூ. 5000 கட்டிட்டாங்கன்னா, அதுல வந்து நம்ம ரூம் ரென்ட்டு, அப்புறம் இந்த கரண்ட், தண்ணி இதெல்லாம் எடுப்பாங்க இல்லையா? அது பெர் இயர்க்கு அது கட்டிறது. அந்த 5000த்துலயும் ரூ. 3000 தான் அந்த இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த செலவுக்கு. மிச்சம் ரூ. 2000 2 மாசம் மெஸ் பில் அட்வான்ஸ் எடுத்து வாங்கிக்கிறது. அப்புறம் அங்க ஸ்டோர் இருக்கும். நாங்க அதில தான் வந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதெல்லாம் நம்ம என்னத்த சாப்பிட்டுருப்போம் பெருசா. ஸோ அப்படித்தான் அன்னைக்கு அந்த மார்க் வந்த அன்னைக்கு அன்னைக்கு இருந்த கஷ்டம், மன கஷ்டம் என்னென்னமோ ஓடுது.
நம்மளுக்கு பணம்லாம் குடுக்கல. இவ்வளோ தான் பணம் செலவு பண்றாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா, ஒரு சில நாள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தா கூட சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா, அங்க போயிட்டு வந்தா ரூ. 100 குடுக்கணும்ல பஸ்ஸுக்கு. கோயம்புத்தூர் வந்துட்டு போறேன்னா, பெருநாயக்கம்பாளையம். வந்துட்டு போறேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ காசு செலவாகும் இல்லையா? பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. அந்த பஸ் செலவா தான் கிடைக்கும். அதுக்குமே அவங்க கஷ்டப்படுவாங்க குடுக்குறதுக்கு. அதனால நான் போமாட்டேன். இல்ல போனாலும் ஆத்தாட்ட ஒரு தடவ வாங்கிக்குவேன். அப்ச்சிட்ட ஒரு தடவ, அப்பாட்ட ஒரு தடவ இப்படி 3 தடவ போனேன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்படிதான். இவ்வளோ கஷ்டத்துல தான் அந்த டிரைவிங் எல்லாம் கத்துக்கிட்டது. அந்த மார்க் ஷீட் வந்த அன்னைக்கு அத்தன கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேங்க. வந்து எனக்கு வந்து ஏன்னா பிசிக்ஸ்ல +2லயும் ரொம்ப குறைவான மார்க். +2ல பிசிக்ஸ்ல தாங்க கடைசி பிசிக்ஸ்ல தான் மார்க் கம்மி. எல்லா சப்ஜெக்ட்டோட தமிழ் அதிகம். பயாலஜி ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. மத்தெல்லாம் அதிக மார்க்கு. பிசிக்ஸ்ல மட்டும் தான் கம்மி. அதுல தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்ப எனக்கு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓ! அப்ப நம்மளுக்கு வராது போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன மனப்பாடம் பண்றது தானே. சரி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப மனசு விட்டுட்டேன். ஏன்னா விஜய் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்போ எங்க கிளாஸ்ல. இப்ப பிஹெச்டி முடிச்சுட்டு சயின்டிஸ்ட்டா இருக்கிறாப்படி. அப்படிதான் போயிட்டு இருந்தது. எல்லாம் அது அதுக்கப்புறம் 2ண்ட் செம்லேருந்து நல்லா படிச்சு, அன்னையிலிருந்து விடல. 2ண்ட் செம்லேருந்து பார்த்தீங்கன்னா, கடைசி செம் வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு தான். எல்லா டைமும் 1% 2% டிஃபரன்ஸ் வரலாம். மத்தபடி எல்லா டைமும் 85க்கு மேல தான் வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கி அதுக்கப்புறம் ஓவராலா 78 79 வந்துச்சு பிசிக்ஸ்ல 78 பாயிண்ட் சம்திங்ன்னு நெனைக்கிறேன். அப்படி வந்து அதுலயும் வந்து இன்னும் நெறைய வந்திருக்கும். அப்பதான் நம்ம வந்து அப்பயே லவ் வேற ஒய்ஃப பார்க்கறக்கு இங்க வந்துட்டோம்னா, அப்ப அட்டெண்டன்ஸ் மார்க்லாம் போயிடும்ல. ஸோ அப்படிதான் இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்க போவோம், வருவோம். எலக்ஷன் அப்படி இப்படின்னு நெறைய ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்படிதான் வந்துச்சு. பட் இந்த விவசாயத்த நான் என்ன சொன்னேன்னா, அங்கிருந்து அங்கிருந்து அவங்க அ ஒண்ணுமே வாங்கலீங்க. அதாவது வந்து ஆ அ இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தாத்தாவெல்லாம் ஒரு கொஞ்சம் சொத்து இருந்திருக்கும்ல. இப்ப அதையாவது கடன்லாம் இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போனாங்கன்னா, அங்க ஒரு சின்ன வேலை செய்யட்டும். ஒரு கவர்மெண்ட் ஜாபோ, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ, இல்ல ஒரு பிரைவேட் ஒரு டீசென்ட்டான ஜாபோ, ஒரு ஃபேமிலில ஒரு அப்பா பண்ணாங்கன்னா, அந்த அம்மா வந்து எங்க அப்பா வந்து சொல்றாரு, பேசாம அவன் படிச்சு போகட்டும்" அப்படிங்கிறாரு நான் காலேஜ் போம்போது. ஏன்னா இங்க ஒண்ணுமே மிச்சமா இல்லைங்கிறாங்க. எல்லாரும் வேலை செஞ்சு ஒண்ணுமே மிச்சமாக மாட்டேங்குது அப்படின்னு. அப்பதான் மத்தவங்கள நான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் வந்து இப்ப அவங்க அப்பா மட்டும் தான் வேலை செய்வாரு. அம்மா வீட்ல இருந்து சமைச்சு தான் குடுப்பாங்க. பையன பார்த்துக்குவாங்க. இவன் படிப்பான். சாட்டர்டே, சண்டே வீட்ல இருப்பான். இவன் போய் இந்த கிரிக்கெட் விளையாடுவான். இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தா எல்லாரும் போய் நாய் பேய் மாரி வெயில்ல போய் அவ்ளோ வேலை செஞ்சு அத்தன கஷ்டப்பட்டு ஒண்ணுமே நடக்கிறதில்ல. அப்ப அது புரிஞ்சது. இங்க குடும்பமே சேர்ந்து வெயில் இத்தன பாடுபட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு. எனக்கு அதிகமாங்க அப்பலாம் வந்து நாங்கலாம் சின்ன வயசுல வரும்போது கிரிக்கெட் பாப்புலர் ஆகுது. அப்பதான். அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டவுன்ல இருந்தவங்க அத்தன பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க வீக்கெண்ட் ஆனா. அவங்களுக்கெல்லாம் அந்த 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 பாக்கியம்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த பிளெஸிங்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அதிகபட்சம் என்னன்னா, அந்த கீழ இருப்பாங்க நம்ம தோட்டத்துல வேலை செய்றவங்கலாம் போய் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து கபடி விளையாடுவாங்க அவங்கலாம். பயங்கரமா விளையாடுவாங்க. வேற வேற வேலை காட்டுக்குள்ள வேலை செய்றவங்க, இல்ல கம்பெனிக்கு போறவங்க, பனியல் இந்த மாரி நூல் மில்லுக்கு போறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இப்ப டிரைவரு அவங்க இவங்கலாம் கபடி விளையாடுவாங்க. அவங்களோட சேர்ந்து தான் வந்து அப்போ வந்து விளையாடும்போது, அ எனக்குன்னு தெரிஞ்சு எங்க அப்பா அந்த ராமசாமி அண்ணன் கடை இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தாராபுரத்துல. அப்போ அவங்க வச்சிருந்தாங்க ஒரு கடை. அங்க போய் ஒரு துணி காக்கி துணி வாங்கி ஒரு ட்ரவுசர் தச்சு குடுத்தாரு. எனக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு பண்ண செலவு வந்து ஒரே ஒரு காக்கி ட்ரவுசர். அத போட்டுட்டு அது வந்து தோட்டத்தில வேலை இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். வேலை செஞ்சுட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. சைக்கிள் எடுத்துட்டு அங்க தூரம் போறது. சைக்கிள் எடுத்துட்டு போயி அந்த கபடி விளையாண்ட்டு அப்புறம் வருவோம். அவங்களோடலாம் விளையாண்டதுனால தான் ஸ்கூல் டீம்ல இருந்தேன். நாங்க இப்ப உங்களுக்கு தெரியும்ல டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நம்ம ஸ்கூல் போச்சு. அப்புறம் காலேஜ்லயும் வந்து கபடி டீம்ல இருந்தேன். யுனிவர்சிட்டி வரைக்கும் நல்லா விளையாண்டோம் கபடி. அது ஒண்ணு மட்டும் தான் தெரியும். சாட்டர்டே, சண்டேலாம் அங்க போய் விளையாடுவோம். ஸோ அது சூப்பரா இருந்துச்சு. வேறெல்லாம் ஒண்ணும் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இந்த அத்லெட் ட்ராக் மட்டும் தான் பண்ணேன். 100, 200 ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வந்து ஓரளவுக்குலாம் பண்ணி வந்துட்டு. பட் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அங்க வந்து எதுவுமே பண்ண முடியல. புறான் கடனு, புறா வந்து அம் ஒரு சொத்தும் மிச்சம் பண்ண முடியல. இப்ப வேலை செய்றோம்னா அட்லீஸ்ட் சாப்பிடறதுக்காவது இருக்கணும்ல, அதுவும் இல்ல. அம் இது வந்து ரொம்ப பர்சனலா இருக்கும். பட் சொல்றேன். அ கரெக்ட்டா வந்து எம்சிஏ போய் படிக்க ஜாயின் பண்ணிட்டேன். எம்சிஏ போய் ஜாயின் பண்றேன். இப்ப பிஎஸ்சி முடிச்சாச்சு. பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்தோனே, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் சொன்னேன் ஒரு ரூ. 5000 குடுத்துருந்தாங்கன்னா, எல்லா காலேஜுக்கு அப்போ வந்து எல்லா காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கு ரூ. 500 அப்ளிகேஷன போட்டு எழுதியிருப்பேன். அதுவும் காசு குடுக்கல. அப்புறம் என்ன பண்றது? அம் ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கார்டு வித்தாங்க. இன்னொரு கார்டு வித்து கடன்லாம் கட்டிட்டு 1,50,000 1,45,00,000 லட்சத்துக்கு ஏதோ வித்தாங்கன்னு நெனைக்கிறேன். 1 1/2 ஏக்கர் என்னமோ அதெல்லாம் கம்மியான விலைக்கு தான் போச்சு எல்லாம் அப்போ. அ அப்புறம் அத குடுத்துட்டு ஒரு 45,000 என்னமோ இருந்துச்சு. அப்ப என் தம்பி வந்து Yamaha பைக் கேட்டாப்படி. அப்புறம் அத வந்து சொன்னாங்க. எங்க அம்மா வந்து கேட்டது. எங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு, "நீங்க 2 பேரும் என்னென்னமோ பண்ணிக்கன்ட்டாங்க." அப்புறம் எங்க அம்மாவும் அதையே சொல்லிருச்சு. "நீங்க 2 பேரும் யார் வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு. இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. என்னமோ பண்ணிக்கன்ட்டாங்க." அந்த பெருந்தன்மையா அந்த 40,000 குடுத்தாங்க. நான் பாருங்களேன் ரூ. 3,00,000 செலவாகும் காலேஜ் ஃபீஸ் மட்டும். செம் ஃபீஸ் இல்லாம, பேப்பர் கட்டுறது இல்லாம, என்ன தைரியத்தில ரூ. 45 எடுத்துட்டு போய் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல சேர்ந்தேன்னு பாருங்க. எல்லாம் கடவுள் தாங்க. எங்க அம்மான்னு நெனைக்கிறேன் மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிருச்சு.
உண்மையிலுமே கடவுள்ல நான் கோயிலுக்கு போகாததுக்கெல்லாம் காரணம் நேரம் இல்லாம தான். சரிங்களா? மத்தபடியெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கைலாம் நெறைய இருக்கு. எல்லா சாமியும் கும்பிடுவேன். அல்லாஹ் கும்பிடுவேன், ஜீசஸ் கும்பிடுவேன். நீங்க என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் கூப்பிட்டாலும் போவேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். எனக்கு அதில சாமிங்கிறது ஒண்ணு தான் என்ன பொறுத்தளவுக்கு. உருவம் தான் வேற அப்படிங்கிறது. அப்புறம் அந்த 47 கொண்டு கட்டிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் வந்து அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப நான் எம்சிஏ போய் சேர்ந்துட்டேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு காலத்தில அந்த ஒரு 2, 3 வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 வருஷம் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பிஎஸ்சி 3 இயர்லருந்து ஒரு 4 வருஷம் பக்கமா வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டேன் வீட்ல. வெளியலாம் யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் தெரியாது. என் ஒய்ஃப்க்கும் கூட தெரியாது. நான் இன்னும் சொன்னதில்ல. அப்ப கல்யாணம் ஆயி கூட கொஞ்ச நாள் என் ஒய்ஃப கூட்டே போமாட்டேன். எங்க வீட்டுக்கு கூட்டே போமாட்டேன். அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்ப வந்து அவ்ளோ கஷ்டம். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனலா இருக்குது. எங்க அம்மாலாம் தாலி கயிறு கூட போட்டதில்ல. வந்து தங்கத்தில தாலி கூட போட்டதே இல்ல. எல்லா டைம் கவரிங் தான் கஷ்டப்பட்டு திருப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அடமானத்தில போயிரும். இப்படியே அவங்க வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இல்ல என்னத்த சந்தோஷத்த அனுபவிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலான்னா, போம்போதெல்லாம் பல்கா செலவு பண்ணி வச்சுறது. இப்போ மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுடுறேன். அம் சரி, ஓகே. அவங்க வாழ்க்கை. சரி, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்க. நான் வந்து அம் இப்ப அம்மா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனலாவே இருக்குது. அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா இதனால இறந்து போச்சு, அப்படியெல்லாம் இறந்து போச்சு, இப்படி இப்படிலாம். அப்ப சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கும். பெருசானா பெருசானா இங்க யாரெல்லாம் சின்ன வயசுல அந்த சினிமா அந்த கேவலமான அந்த சினிமாவ பார்த்து பார்த்து நம்மளுக்கு அந்த புத்தி தானே வரும். என்ன ரீசனுக்கு இறந்தாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது. பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, நான் தெரியலைங்க. இந்த காலத்துலலாம் எனக்கு பார்க்கும்போது நான் கன்சனா சுரல்லாம் மாத்திக்கங்க. நம்ம எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மக்கள்ட்ட இருந்து மட்டும் தான் நம்ம கத்துக்கணும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் நம்ம அத மட்டும் தான் கத்துக்கணும். ஆனா நம்ம அத கத்துக்கிறதில்ல. அதனால தான் அழிவு நோக்கி போறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு அவ்ளோ விஷயம் இருக்கு. நான் வந்து எங்க அம்மா மாரி ஒரு 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 விமன் வந்து ஒரு ஆம்பளைய லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் கைக்குழந்தையா இருக்கிறேன். எங்க அம்மா செத்து போச்சு. இது 2ண்ட் வந்து கல்யாணம் பண்ணது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வசதி இருந்துச்சு. 6 ஏக்கர் தோட்டம் இருந்துச்சு அப்பவே. இப்ப அதோட வந்து கல்யாணம் பண்றாங்க. அம்மாவுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்திருக்கும். நெறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னும் 2, 3 பேர்லாம் சண்ட போட்டாங்க. கட்டிக்கிறதுக்கு இந்த மாரிலாம் நெறைய நடந்துச்சு அப்போ. ஆனா எங்க அப்பாவ தான் கட்டிக்கிடுச்சு. ஆனா எங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சம்பாரிக்க முடியல. பூரா கடன். எங்க அம்மா சொத்த வித்து, அது நகைய வித்து, எங்களுத பூரா முடிச்சு, எல்லாமே பண்ணி கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நெறைய குடிச்சாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாங்க. அப்படி இப்படின்லாம். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. நம்மலாம் அப்படி இருந்தா நம்மள வீட்ல வச்சிருப்பாங்களான்னு தெரியல. இப்பயே டிவோர்ஸ் பண்ணி வெளிய அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த அம்மா அப்படி வச்சு பார்த்தது. எனக்கு எங்க அம்மா மேல மரியாதை வந்ததுக்கு காரணம் அது மட்டும் தான். அப்படி வச்சுக்கிச்சு எங்க அப்பாவ. கிங் மாரி தான் வச்சிருந்தது. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப புடிச்சது வந்து இதையெல்லாம் இங்க பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. என் ஒய்ஃபே பண்ணுவாளான்னுலாம் எனக்கு தெரியல. நாங்க வந்து இந்த கடன்லாம் ஆயிடுச்சு. நான் காலேஜ்லலாம் பணம் கட்ட முடியல. எனக்கு அந்த பெருசாகும்போது அந்த கோவம் வரும்ல ஐயோ! நம்மளுக்கு இல்லையேங்கிற ஒரு அங்கலாப்பு இருக்கும்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, இத பண்றாங்க, அத பண்றாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் போக்கூடாது? நான் ஏன் ஒரு டியூஷன் போக்கூடாது? நான் ஏன் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கக்கூடாது? நான் நான் ரொம்ப ரொம்ப குறைவா தானே எதிர்பார்க்குறேன். நான் மோதிரம் கேட்டேனா? செயின் கேட்டேனா? பைக் கேட்டேனா? இல்ல பந்தா பண்ணிக்கிட்டேனா? நான் என்ன பண்ணிட்டேன் வாழ்க்கையில? ஒண்ணுமே பண்ணலையேல்ல. அப்ப அது கூட இல்லைங்கன்னா நம்மளுக்கு கோவம் வரும். இவரு இப்படி பண்ணிட்டாரு. இந்த மாரி தப்பான டிசிஷன்லாம் எடுத்து இப்படி ஆயிருச்சு அப்படின்னு. அப்போ கோவம் வந்து எங்க அம்மாட்ட நான் எதாவது சொன்னா கூட, சண்டை வந்துரும்னு விடாதுங்க. ஐயோ! வேண்டாம் கேட்டுறாத கேட்டுறாத. இவரு அப்பா இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வீட்ல எதுவும் பேச மாட்டோம். அப்பா இருக்கிற வரைக்கும் அது என்ன நடந்தாலும் சரி. அப்பா இல்லாதப்ப தான் சத்தம் போடுவோம் நானும் தம்பியும். எங்க அம்மாட்ட சத்தம் போடுவோம். அ அதுவுமே வந்து சித்தியா இருந்தா கூட இத சொல்லி அப்புறம் வந்து அது அப்பா வந்துட்டாங்கன்னா பேச மாட்டோம். வேண்டான்னு சொல்லும். பயந்துக்கும். கை வச்சுருவீங்க. சண்டை போட்டுக்குவீங்க. பையன் பெருசாயிட்டான். சண்டை வந்துரும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்ணாலும் என்னன்னு கூட கேட்டதில்லைங்க. ஏன் கடனாச்சுன்னு கேட்டதில்ல. பத்திரத்த கொண்டு வைப்பாரு. அந்த காலத்திலேயே கொண்டு வச்சு எத்தன கடனு. அந்த பணத்த என்ன பண்ணீங்கன்னு கூட கேட்டதில்ல. நான் ஒரு தடவ சண்ட போட்டு கடைசி ஒரு 10,000 வாங்கிட்டு போனேன் காலேஜுக்கு, எம்சிஏக்கு. அப்பா! அந்த மாரிலாம் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இப்ப நெனச்சா கூட இப்படிலாம் பொம்பளைங்க இருப்பாங்களான்னு. கையெடுத்து கும்பிடுறேன். அதுதான் சொல்றேன். அம்மான்னு நான் ஏன் இன்னும் சித்தின்னுலாம் கூப்பிடலின்னா, எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததெல்லாம் ஊருக்கே தெரியும். அது ஒண்ணும் மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் புதுசாலாம் இல்ல. அதுக்கும் ஹார்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப வந்து புதுசா ஒரு பையன், இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒரு பையன், அடுத்தவங்க பையன் அப்படின்லாம் பார்க்கும்போது இருந்திருக்கும். பட் அதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து எவால்வ் ஆயி, அதுவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. நானும் அப்படித்தான் நடந்துக்கிட்டேன். எனக்கு தம்பிக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. எங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் சின்ன வயசுலேருந்து இல்ல. கட்டி பிடிச்சு தான் படுத்து தூங்குவோம். ஒண்ணா தான் படுத்திருப்போம் நானும் அவனும். அப்படிதான் நாங்க 2 பேருமே இருந்தோம். ஸோ அம்மானா அப்படி. அந்த மாரி அப்படியெல்லாம் அப்பா! இப்ப இருக்கிற புள்ளைகள்லாம் பார்த்துக்குங்க. நீ எத வேல்யூ பண்றியோ அது மட்டும் தான் கிடைக்கும். சரியா? அப்ப இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வந்து எம்சிஏ படிக்கிறேன். இங்க வந்து பார்த்தா பணம் கட்ட முடியல. ஊருக்குள்ள இப்படியெல்லாம் இத்தன நடக்குது. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறோம். கவர்மெண்ட் குடுக்குற ரேஷன் அரிசி. அதுக்கு வர்றேன். அந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடும்போது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா, அப்ப போய் யார்ட்டயாவது கடன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூ. 100, ரூ. 200 வாங்கி வேற அரிசி வாங்கிட்டு வர்றது.
அதனால யாரையும் வீட்டுக்கு வர சொல்றதில்ல அந்த டைம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்ல வந்து சோறு சாப்பிடாம போ மாட்டோம். என்ன இருந்தாலும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு தானே போவாங்க. அப்படி தான் நான் அத அத அங்கிருந்து கத்துக்கிட்டது தான். இப்ப கூட யுஎஸ்ல இப்ப இங்க யார் வந்தாலும், சரி அதுக்கு நான் வர்றேன். நான் மறந்துருவேன். நமக்கு ஃப்ளோ கட் ஆயிரும். ஸோ இப்படி தான். இந்த மாரி தான் வந்து அவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எம்சிஏ படிக்க வச்சு, இப்படியெல்லாம் நம்ம இவ்வளோ போராடி அங்க வந்து பார்க்குற ஒண்ணுமே இல்ல ஃபேமிலில. ஃபேமிலில வந்து அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டேன். இத தான் மறந்துட்டேன் சொல்றேன். இந்த ரேஷன் அரிசி கவர்மெண்ட் எல்லாம் ரேஷன் அரிசி குடுக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ மோசமா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அது எத்தன பேத்துக்கு அது தேவைன்னு? எவ்வளோ பேர் அதுக்காக இருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளோ பேர்த்து வாழ்க்கை அத நம்பி இருக்குன்னு தெரியுமா? ஒரு சைக்கிள் குடுத்தா எவ்வளோ இலவசம், இலவசம்ன்னு எவ்வளோ கேவலமா பேசுறீங்க. இலவசம் குடுத்துட்டாங்க, சோறு ரைஸ் போட்டாங்க, பருப்பு குடுத்துட்டாங்க. இது இல்லாதவன் குடுத்துட்டு போறானே! உங்களுக்கு தான் கடவுள் ஃபார்ச்சுனேட்டா குடுத்துருக்காங்களே! நான் இந்த இடத்துல இருக்கிறனால என் திறமை, தகுதியெல்லாம் கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, நான் படிச்சுட்டேன், பெருசா சாதிச்சுட்டேன், கேஆர்னா இப்படி, அப்படி அதனாலேயே இல்ல. பிளெஸ்ஸிங். ஏதோ போன ஜென்மத்தில பண்ண புண்ணியம். அம்மாவ புடுங்கிட்டான், இத குடுத்துட்டான் அப்படிங்கிறது தான். என்ன விட இன்னும் 1000 பேர் திறமையானவன் இன்னும் நல்லா இருக்கிறான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1000 பேர், 1000 பசங்க, 1000 புள்ளை இருக்குது. அவங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்ன்மென்ட் ஒருத்தருக்கு குடுத்துட்டு போகுது. இல்லாதவங்களுக்கு குடுக்கட்டும். இல்லாதவங்களுக்கு நீங்களுமே குடுங்க. நானுமே குடுக்குறேன். எதுக்கு இன்னும் இருக்கிறவன பார்த்தே கம்பேர் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் மேல இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்றீங்க. நான் யார பத்தி தெரியுமா கம்பேர் பண்ணிக்கிறேன்? எங்கூட இருந்த 44 வயசுல எங்கூட இருந்தவங்க இதுவரைக்கும் 10 பேர் 10 டூ 15 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களே ஏன் செத்து போயிட்டாங்க? என்ன மட்டும் ஏன் இன்னும் கடவுள் வச்சிருக்கிறாரு? ஓ! என்ன பாவம், என்ன நடந்ததுன்னே தெரியல. கடவுள் இந்த மாரி பண்ணிட்டாரு. இப்ப அந்த குடும்பத்தையும் பார்க்குற பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. இல்லாதவங்களுக்கு குடுங்க. அத இப்ப இப்ப நம்ம வீட்ல இப்ப நான் டிப்ரஷன் போயிட்டேன். சரிங்களா? டிப்ரஷன் போனப்போ சொன்னேன்ல ஒண்ணுமே பண்ணல. இத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து பாருங்க என் வாழ்க்கையில அப்படி நடந்தது. நம்மளுக்கு தெரியாது. எப்படி போறோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது டிப்ரஷன்னு சொல்றாங்க. ஒரு 17 கிலோ அதாவது அம் நான் நாங்க இந்த அலுமினி ஏசல் கெட் டுகெதர்லாம் போம்போதுங்க, இந்த சும்மா கை குடுப்பாங்கல்ல. கை குடுத்தோம்னா, இப்படி கை குடுத்தாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, "மச்சி கையெல்லாம் உடையிற மாரி இருக்குதுடா. எலும்பெல்லாம் படபடங்கும்." அவ்ளோ இப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? கையில. ஏன்னா அது எத்தன வருஷம் ஜிம் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் தானே. கான்ஷியஸாவே ஸ்ட்ராங்கா இருந்தேன். சின்ன வயசுல அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் தான். ஒவ்வொன்னும் சொல்லி சொல்லி நம்மளுக்கு அந்த கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அப்போ அப்படிலாம் இருந்துட்டு இந்த டிப்ரஷன்ல 17 கிலோ போயிருச்சுங்க. அப்படி அது ஏன் போயிருச்சுன்னா, எந்நேரம் வந்து அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். ஹ மூளையிலயும், ஹார்ட்லயும் உடம்பெல்லாம் அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். ஹார்ட் பீட் அதிகமாவே இருக்கும். ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அது அப்படி இப்போ 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் டிப்ரஷன்ல இருந்தேன். ஒரு 17 கிலோ போயிருச்சு. இப்ப பாருங்க 19 கிலோ திரும்ப வந்துருச்சு. சரிங்களா? அந்த பீஸ், அந்த சந்தோஷம், அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த அந்த டிப்ரஷன்லேருந்து வெளிய வந்தோனே எப்படி தெரிஞ்சதுன்னா, உடம்பு அந்த வலியிலிருந்து ரிலீவ் ஆகுது. ரிலீவ் ஆனோனே சந்தோஷம். அந்த ரிலீவ் ஆனோனே உடம்புக்கே தெரியுது ரிலீவ் ஆயிருச்சு அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு உடம்புல செட் ஆகாம இருந்தது. சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பாடு தங்குது. வாமிட் வர்றதில்ல. பிளேட்லயே வாமிட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட் வீட்லயும் போய் பண்ணியிருக்கிறேன் அந்த மாரிலாம். நெறைய மாசம் அப்படித்தான் இருந்தது. அப்போ அப்போ வந்ததுக்கப்புறம் அப்போ சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறோம். இப்பவும் பெருசாலாம் இல்ல. காலையில ஒரு நேரம் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிடுவேன். ஈவினிங் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் குடுப்பாப்படி. கீழ வர்றதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு வர்றது குழந்த. அது சொல்லிட்டு, "இன்னும் குழந்தையா பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க?" அப்படிம்பாப்படி. அது பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இந்த ஜிம் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு அத காட்டுறேன். இங்க என்னலாம் இருக்குன்னு. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு போய் எக்சர்சைஸ்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிடுறது. இப்ப பாருங்க 90 கிலோ இருக்கிறேன். 87 கிலோ இருந்தேங்க. பயங்கர ஃபிட், பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தேன். பட் 87லேருந்து 72 கிலோ போயிட்டேன். 87, 89லேருந்து 77, 72 கிலோ போயிட்டேன். இந்தியா வரும்போது டிப்ரஷன்ல தான் இருந்தேன். சின்னதா தானே இருந்தேன். இப்ப பாருங்க இந்த டிப்ரஷன் விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் 6 வாரம் தான் எக்சர்சைஸ் பண்ணியிருக்கிறேன்னு நெனைக்கிறேன். 5 வாரம், 6 வாரம் தான். இப்ப வேலை இருந்தா பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். இப்ப பாருங்க நல்லா இருக்கிறேன் பாருங்க. சரியா? ஸோ இதுவும் கடந்து போகும். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் போயிரும். மனசு விட்டுறாதீங்க. எப்படியாவது உயிரோட இருக்கணும்னு நெனச்சுக்கங்க. எந்த கஷ்டம் வந்தாலும். உயிர் விட்டுறாதடான்னு மட்டும் நெனச்சிருங்க. சரிங்களா? நல்லா இருக்கிறேன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜம்முன்னு இருக்கிறேன். சரிங்களா? எல்லாம் நீங்க தான். ஒண்ணு இழந்தா கூட நீங்கலாம் இருந்து கூட இருந்து நீங்க குடுத்த அன்பு, ஆதரவு, நீங்க என்ன எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இத விட்டுருங்க. அப்ப இன்னும் நம்ம கூட இருந்தவங்கள எதுக்கு கவலைப்பட்டாங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு புள்ள இங்க வந்தாலும், ஒரு பையன் யுஎஸ் வந்தாலும், யார் வேணாலும் வந்து இங்க தங்கிக்கலாமா? 1 வாரம் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாமா? வேலை இல்லைன்னா வந்து இருக்கலாம், எப்ப கஷ்டம்னா வந்து இருக்கலாம். எல்லாத்துக்கும் வர சொல்லுவோம்ல. நம்ம எல்லாம் ஒரு அன்பா தாய் புள்ளையா தானே பழகிட்டோம். இப்ப அவங்கலாம் அதுக்கு பயந்தாங்க. உங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா நாங்க எங்க போவோம்? யார்ட்ட போய் நிப்போம்? இப்ப அத நான் பண்ணிட்டேன் பாருங்க. அந்த பேர பண்ணிட்டேன் பாருங்க. அதுக்கு 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பீப்பிள் லைஃப்ல. உங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியல. நான் 20 வருஷம் தான் சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சேன். அதுக்கு எனக்கு சம்பளம் குடுத்துட்டாங்க. அத பேசுறீங்க. ஆனா 30 வருஷம் பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சம்பளம் வாங்காம சும்மா வந்து வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு பையனுக்கும், பொண்ணுக்கும். இந்த சொசைட்டிக்கு. அதனால அது எப்பவுமே நீங்க அத வேல்யூ பண்ணுனதில்ல.
சரிங்களா? விஜயகாந்த் மாரியே தான் பண்றீங்க. அத பண்ணாதீங்க. சரியா? விஜயகாந்துக்கு அத தான் பண்ணீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அலுமினில ட்ரோல் பண்றாங்க. அப்ப நம்ம அலுமினி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றோம். க்ளோஸ் ஆகுது. 3 டைம் கிரியேட் பண்றோம். அப்ப நான் கம்முனு இருந்துக்கிட்டேன். சரியா? ஏன்னா ஃபண்ட் எல்லாம் வேற ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். கம்முனு இருந்துட்டேன். நான் சொல்லி பார்த்தா கேட்கல. நான் ரைட் அப் கூட போட்டேன். அந்த ரைட் அப் நான் இன்னும் வச்சிருக்கிறேன். இவங்க ட்ரோல் பண்ண ஸ்க்ரீன் எல்லாமே நான் அப்படியே இருக்குது. நான் அத ஷேர் பண்ணா இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா சுட்டி காட்டுறான் அப்படின்னு சொல்லிருவாங்க அப்படின்னு நினைச்சு போட்டு தான் கம்முனு விட்டுட்டேன். அதெல்லாம் பண்ணாதீங்க பாவம். அவரெல்லாம் எப்படி வாழ்ந்த மனுஷன். கஷ்டப்பட்டு தானே உழைச்சாரு. கஷ்டப்பட்டு தானே வேலை செய்யணும். பப்புக்கு போறாரா, பார்ட்டிக்கு போறாரா, என்ன பண்ணிட்டாரு? மீறி போனா ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாரு, 2 பேத்த லவ் பண்ணிருப்பாரு. அவ்வளோதானே. வேற என்ன தப்பு பண்ணிட்டாரு? யார் பண்ணாத தப்பு அவங்க பண்ணிட்டாங்க? அவரெல்லாம் எத்தனை கஷ்டப்படுத்தணும் உயிரோட இருக்கும்போது. எவ்வளோ டேய் ஒரு நல்லவங்களெல்லாம் வந்து அப்படி அந்த மாரிலாம் பண்ணா நம்மளுக்கு பாவம் பிடிச்சிக்கும். அதெல்லாம் சம்பாரிக்காதீங்க. நல்லவங்க வாயில விழுகவே கூடாது. நல்லவங்களோட சாபம் பளிச்சிரும். சரியா? அவங்க சாபம் விடுறதில்ல. அவர் பார்த்தீங்களா வடிவேலுல எவ்வளோ பெருந்தன்மையா சொன்னாருன்னு. விட்டுருங்க நடிச்சுட்டு போட்டும் அப்படின்னு. எவ் அந்த மாரி உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து சினிமால என்ன காட்டுறாங்களோ அதுதான் நிஜம்ன்ட்டு வரீங்க. அது விவசாயத்தை அப்படித்தான் நான் கமிங் பேக் டு த பாயிண்ட். அந்த விவசாயம் அப்படிலாம் இருந்து படிச்சு, அங்கேருந்து வந்து பார்க்குற பூரா கடனு. அங்க வந்து அந்த 45,000 நம்மளுக்கு குடுத்துட்டாங்கல்ல. நான் வேலைக்கு போய் ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கு தான் Yamaha வாங்கி குடுத்தேன். RX 135 100 இல்ல. அவனுக்கு புது வண்டி வாங்கி குடுத்தேன். உடனே எங்க அப்பாவுக்கு வந்து டிவிஎஸ் 50 தான் வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு எக்ஸல் வாங்கி குடுத்தேன். இவங்களுக்கெல்லாம் வாங்கி குடுத்த பொறுத்து எனக்கு ஒரு வண்டி வாங்கினேன். சரிங்களா? சொல்லியெல்லாம் காட்டல. அன்பு மட்டும் தான் மனசு நெறையா இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு 70,000 ஒரு பைக் வாங்கினேன். வேலைக்கு போயிட்டு. சரிங்களா? வாங்கி கொஞ்ச நாள் யுஎஸ் வந்துட்டேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க அந்த பைக் வித்தா ரூ. 60,000 அன்னைக்கு கிடைச்சிருக்கும். அட 60 வேண்டாம் ரூ. 20 போட்டு 50,000 கிடைச்சிருக்குமா? அன்னைக்கு 2009ல 50,000 பெருசா இல்லையா? அந்த பைக் விக்காம விட்டு போட்டு வந்தேன். இருக்கிறவங்க ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தான் சொந்தமா சைக்கிள் கூட இல்ல. இருக்கிறவங்க ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு. அதனால என்ன கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு. சரிங்களா? இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த மாரி இருந்து ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவன் தான் நான். கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கின கடனு, அம் அப்போ எம்சிஏ படிக்கிறேன். இத நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பாட்ட வந்து இவன எதுக்கு படிக்க வைக்கிறேன்னு கேட்டவங்க, எம்சிஏ போய் சேர்ந்துட்டு அத்தன பேர் சொல்றாங்க, எதுக்கு போய் படிக்கிறேன்னு. அப்புறம் நானும் நம்ம அலுமினில இருக்கிற சுரேஷ் 2 பேர் வந்து இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அது சொல்லலாமான்னு தெரியல. அவர்ட்ட போய் நான் சொல்றேன், அவங்க பையன் வந்து ஜிஆர்டில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சாப்படி. நான் பிஎஸ்சி படிக்கும்போது. வாரம் ரூ. 2,000 குடுப்பாங்க. Yamaha வச்சிருந்தாப்படி. வாரம் ரூ. 2,000 செலவுக்கு குடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் மாசத்துக்கு ரூ. 100 கிடைச்சா பெரிய விஷயம். அதுலயும் வந்து அப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட போய் இருந்துகிட்டு, அங்கேயும் வந்து அதுக்கு வர்றேன். அப்புறம் இவரு வந்து என்ன சொல்றாரு, நான் இந்த மாரி எம்சிஏ சேர்ந்துட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், "ஏன்பா உங்க தகுதிக்கு அங்கெல்லாம் போயி, உங்க தகுதிக்கு இப்பலாம் எம்சிஏ படிக்கலாமா? உங்களால பணமெல்லாம் கட்ட முடியுமான்னு?" கேட்டாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் ஹார்ட் நிக்கிற மாரி இருக்குது. எனக்கு புரியல டியர்ஸ் தகுதின்னா என்னன்னு. 10 ஏக்கர் வித்து செலவு பண்ணாரு அப்பா. 12 ஏக்கர் பூரா கடன் வாங்கி வச்சாங்க. அது இல்லாம பத்திரத்த வச்சு பூரா கடன் வாங்கி வச்சாங்க. இதில தான் எங்கள வளர்த்துனாங்க. யார்கிட்ட ஒரு பைசா அப்பாவும் ஏமாத்தல, நானும் ஏமாத்தல, என் தம்பியும் ஏமாத்தல, எங்க மாமனாரும் ஏமாத்தல. சொல்ல முடியுமா யாராவது பணத்த வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லி? எதுக்கு வந்து தகுதிங்கிறது எனக்கு என்னன்னே தெரியல. எல்லாரும் கஷ்டப்பட்டா ஜெயிச்சுருவோம் அவ்வளோதானே. அப்ப சென்னை போறோம், படிச்சு முடிக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் செட் எம்சிஏ ஒரு இது கூட இல்லைங்க. நம்மளெல்லாம் சேர்த்திக்க கூட இல்லைங்க. பார்த்துக்குங்க. நான் வந்து அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, 14 வருஷம்னா 10 வருஷம் பீப்பிளுக்கு ஒர்க் பண்ணிட்டேன். அடிதடி வந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேன், பிளட் குடுக்க போவேன். இருக்கிற காசு அந்த கொஞ்சம் கிடைச்சாலும் அதையும் போய் பசங்களுக்கு செலவு பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு செலவு இந்த மாரி அப்ப அந்த வயசுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்? ஃப்ரீயா டியூஷன் எடுப்பேன். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலேஜ்ல. அதனால வந்து படிக்கிறதுக்குன்னு வாங்குற புக்ஸு நீட்டா தான் வாங்குவேன். நல்ல படிக்கிறதுக்குன்னா அவ்வளோ செலவு பண்ணுவேன். எப்பவுமே. இருக்கிற காசு பூரா படிக்கிறது தான் செலவு பண்ணுவேன். புக் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். சும்மா ஜெராக்ஸ் எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அது புக் வாங்குனா, அது படிச்சு முடிச்சுட்டு அது செகண்ட் இயர் வரும்போது ஃப்ரீயா குடுத்துருவேன் எல்லாத்துக்கும். அதே மாரி வெயிட் அது எக்சர்சைஸ் பண்றது அப்படித்தான். அப்போ வந்து நம்மளுக்கு சரத்குமார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு. ம் இந்த மாரி வந்து நல்லா பாடிய பில்ட் பண்ணா, நம்ம வந்து வில்லனா உள்ள போயிரலாம். அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிரலாம் அப்படின்னு ஒரு ஆசை முதல்லலாம். பட் அது ட்ரை பண்ணோம். ஒய்ஃப் சொன்னது கரெக்ட் தான். அது வந்து அவளுக்கு எப்பவுமே எப்படின்னா, அவ்வளோ பொசசிவ் அத விட பொசசிவ். இங்க வந்து பிசிக்கல் செக்கப் நான் போனது இல்லைங்க. நான் வந்து 2019 ஒரு டைம் போனேன். 10 வருஷம் கழிச்சு போனேன். நான் பிரைமரி டாக்டரே இங்க வச்சுக்கிட்டது இல்ல யுஎஸ்ல எனக்கெல்லாம். அப்போ ஒரு டைம் போனேன். அப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்து இந்த டீ ஷர்ட்லாம் கழட்டுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரே லேடி டாக்டர் தான் 2 பேத்துக்கு. உடனே சொல்லிட்டாங்க, "உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்க" அப்படின்னு. "இல்ல அவருக்கு நீங்க அப்பாயின்ட்மென்ட் இல்லைன்னா இன்னொரு நாள் பார்க்கட்டும்" அப்படின்ட்டு. அதே மாரி என் பையன் இப்ப பெருசாயிட்டான். அவனுக்கு மேல் டாக்டர் தான். நாங்கலாம் வந்து என் ஒய்ஃப் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அதனால அந்த மாரிலாம் எதுவும் அப்படிலாம் அந்த மாரியெல்லாம் போயி அ அப்படிலாம் இருந்துட்டு, அப்புறம் நம்ம படிச்சு முடிச்சுட்டு சென்னை போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒண்ணுமே பண்ண முடியல. கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சென்னை போறோம். சென்னை போனோனே யாரும் ரூம்ல கூட யாரும் சேர்த்திக்கல.
அங்கே போய் பார்த்தா, ஐயோ! அது 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 ஆல்ரெடி ஒரு தடவ சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பேன். பட் சென்னையில போய் தங்கியிருக்கிறோம். ஏதோ ஒரு அந்த மாரிலாம் மேன்ஷன் அந்த மாரி ஒரு நந்தகுமார் அவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ராகவன் அண்ணாச்சி, நந்தகுமார், குமரேசு இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. நவநீதன், இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. சுரேஷ் எல்லாம். அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். நம்மளுக்கெல்லாம் அங்க வந்து ஒரு டீ வாங்கி குடுக்குறக்கு ஆள் கிடையாது. ஒரு ஒரு நேரம் லஞ்சோ, டின்னரோ வாங்கி குடுக்க ஆள் கிடையாது. கஷ்டப்பட்டு வீட்லருந்து கொஞ்சம் அம்சம் வந்து கொஞ்சம் பணம் அனுப்புவோம். வேலை தேடுறக்கு. ஒரு நாளைக்கு வந்து 10 அம் எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 30 செலவு பண்ண முடியும். 30, 35 செலவு பண்ற அளவுக்கு அனுப்புவாப்படி. சரியா? டெய்லியும் வேலை தேடுற டைம்ல. அப்போ வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்க போய் இருந்த அந்த ஜாவாங்கிறது தாங்க ரொம்ப ஒரு கஷ்டமானது. அங்க போயிட்டு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2000ல 2000லாம் பார்த்தீங்கன்னா, ஜாவாங்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஜாவாங்கிறது வந்து நெறைய கோட் அடிக்கணும்னு சொல்லி நெறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இல்ல எல்லாம் டாட் நெட் எடுப்பாங்க, இன்ஃபர்மேட்டிக் எடுப்பாங்க, மெயின் ஃப்ரேமு இல்ல டெஸ்டிங். இதில தான் ஐடிக்குள்ள போவாங்க மோஸ்ட்லி. லேட்டரல் என்ட்ரி இல்ல ஃப்ரெஷரா பண்ணணும். அப்போ நம்ம வந்து எது கஷ்டம்னு கேட்டு ஜாவான்னு சொல்லி அது படிச்சா அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாவா எடுத்து படிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்லருந்து வெளியில கொஞ்சம் தூரம் வந்தோம்னா, தள்ளு வண்டியில விப்பாங்க. ஹைஜீனிக்லாம் கிடையாது. ரூ. 5 தான் 2 வடை, 2 இட்லி, ஒரு சின்ன வடை. அந்த உளுந்து வடை இருக்கும்ல அது ஒண்ணு. நம்ம ஊர் டோனட்டு, சின்ன டோனட்டு அந்த மாரி இருக்கும். ம். அப்புறம் அதில மண் அடிச்சு கிடக்கும். அப்போ அப்படி தானே சாப்பிட முடியும். அது கொஞ்சம் தண்ணி மாரி சாம்பார் ஊத்துவாங்க. சாட் போட்டு போகணும் படிக்கிறக்கு. போய் கோர்ஸ் முடிச்சுட்டு அதெல்லாம் ட்ரை பண்றது, பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பண்ணுவோம். அங்க போய் அப்படி பழகும்போது, அங்க 2 பேர்த்த பார்க்குறேன். அவங்களுக்கு சாப்பிடறக்கு கூட காசு இல்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுறாங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடுறேங்கிறான். எனக்கு கேட்டோனே, "என்னடா பண்றீங்கன்னு?" கேட்டா, "சுத்தமா பணம் இல்ல மச்சி" அப்படின்னு. ஆனா, அதெல்லாம் பெரிய ஒரு கொடுமையான வாழ்க்கை. சென்னைய வந்து காசு இல்லாத ஒரு சென்னை நாங்கலாம் பார்த்துருக்குறோம். நெறைய பேர் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "மச்சி நான் அந்த லஞ்ச் பணத்த குடுத்துட்டேன். மாசம் மாசம் டெய்லி ஒரு நாளைக்கு ரூ. 10 செலவு பண்ணுவேன் லஞ்சுக்கு. ஏதோ பருப்பு பருப்பு சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் அப்படி தானே சாப்பிட முடியும். கொஞ்சோண்டு சாப்பிட முடியும். சென்னையில எவ்வளோ கிடைக்கும் ரூ. 10க்கு. அப்புறம் அத வந்து அவனுக்கு குடுத்துர்றது. மாசமானா ரூ. 300, 350, 400 அந்த மாரி அவனுக்கு அத குடுத்துர்றது. அப்போ வந்து அப்போ வந்து அதாங்க இந்த காலேஜ் எம்சிஏ போய் படிச்சு, நீங்க சினிமாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம்னு அத தான் சொல்றேன். இந்த கெட்ட பழக்கம்லாம் வேண்டாங்க. சரியா? நான் வந்து யுஜி படிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். பிஜி வந்ததுக்கப்புறம் அந்த பணக்கார பசங்கள்ல, இல்ல பேமெண்ட்ல ஒரு ரூ. 3,00,000 அந்த காலத்தில இப்ப கட்டுறாங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி. ஒண்ணா பிசினஸ் இல்லாட்டி அவங்க அப்பா, அம்மா யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப். ஓரளவுக்கு மேனேஜபிளா இருந்தாங்க அவங்கலாம். நம்ம தானே இப்படி போயிட்டோம். அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் இப்படி சிகரெட் குடிச்சு பழகிட்டேன். ஸ்மோக் பண்ணி பழகிட்டேன். அப்போ அந்த அடிக்ஷனு அப்ப இருந்து குடிக்கிறேன். அப்ப சென்னையில வந்துட்டு 4 சிகரெட் குடிச்சிருவேன். 4 குடிச்சேன்னா, அப்போ வந்து ரூ. 2000 வில்ஸு ரூ. 10 போயிரும். அப்ப இன்னொரு பையன் வந்து கூட சொல்றான். நம்ம 2 பேருமே ஏஸ்ல தான் இருக்காங்க. அவன் வந்து சொல்றான், "மச்சி அவனுக்கு பணம் குடுத்தியாம்மா? நானும் தான் சாப்பிடல தெரியுமான்னா?" ஐயோ! இங்க அழுதுற போறோம். அப்புறம் அப்படிலாம் சொல்லும்போது, அப்புறம் அதுக்கு வந்து சரிடா அப்படின்ட்டு நான் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்புறம் "என்னடா?" கொஞ்சம் சந்தானம் ஸ்டைல்ல தான் பேசுவான் அப்படி. அப்பா அப்படியெல்லாம் எனக்கு தம்பின்னு கூப்பிடுவேன் நானு. தம்பி தம்பின்னு பேர் எல்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம் அப்பலாம். "என்னடா உன்கிட்ட என்னடா அவனுக்கு எதுவும் ரூ. 10 குடுத்தியாம்மா? டெய்லி குடுத்துறேன்னு சொல்லிட்டியாம்மா? நான் சாப்பிட்டு என்ன ஆச்சு?" அப்படின்னா. அப்படியே டப்புனு அப்படி நடுங்குச்சு கை கிடு கிடு கிடுன்னு கீழ போட்டுட்டேன். போட்டு நசுக்கிட்டு அது ம் சரிடா சரி நீயும் சாப்பிட்டுக்கோயாம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. உனக்கு ஒரு ரூ. 10 குடுத்துறேங்க. சரிடா தேங்க்ஸ்டா. ஒண்ணும் ஒரு அவன் ரூம்ல அவ்வளோதான் அவனோட எமோஷன் அவ்வளோதான். ஓகேடா தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு அப்புறம் குடுத்துட்டேன். அந்த இவனுக்கு ரூ. 10 அவனுக்கு ரூ. 10 குடுத்துறதுனால லஞ்ச் சாப்பிடவே இல்ல. அந்த லஞ்சும் போச்சு, சிகரெட் குடிக்கிறதும் போயிருச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப சென்னையில வந்து வேலை தேடிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் லஞ்ச் குடுத்த பையன் 9 மாசம் கழிச்சு வேலை வாங்குனான். அந்த 9 மாசம் லஞ்ச் சாப்பிடல. அப்ப சிகரெட்லாம் குடிச்சதில்ல. பீடி வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த 10ஆம் நம்பர் பீடி எங்க அப்பா குடிப்பாரு. ஒரு பண்டிலு. அது ரொம்ப விலை கம்மி தானே. 22 பீடி இருக்கு ஒரு கட்டுல. அத வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாரும் சிகரெட் குடிப்பாங்க. அந்த கோர்ஸ்க்கு அந்த கிளாஸுக்கு போம்போது ஜாவா படிச்சுட்டு அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். அது நெறைய ஸ்மெல் அடிக்கும். வாய் கொப்பளிச்சு சிகரெட் தான். நான் பீடி தான் வச்சிருப்பேன். தள்ளியா வந்து பீடி குடிச்சிட்டு போயிடுறதில்ல. வாய் கொப்பளிச்சுட்டு போயிட்டு. அப்பா அப்புறம் அங்கேருந்து நல்லா ப்ரோக்ராம் எல்லாம் படிச்சு, இஜேபி அதெல்லாம் நல்லா நம்ம அதெல்லாமே நல்லா படிச்சு, அப்புறம் ஒரு வகையில வந்து டிசிஎஸ்குள்ள வேலை வாங்கி, அப்புறம் எல்லாமே நல்லா போச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேலை அவன் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நான் வாங்குனேன். இதெல்லாம் நம்ம ஏன் ஒரு ஒரு ஏசல் கெட் டூகெதர்ல பார்க்கும்போது, ஒரு அலுமினியலாம் பார்க்கும்போது கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கன்னத்துல முத்தம் குடுப்பாங்க யாரோ ஒருத்தர். ஆனா அவன் பண்ண நம்ம அது என்னன்னா, இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. வெளிய சொல்றதில்ல. இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கிறவங்கலாம் எப்படிப்பா பண்றீங்க? நீங்க என்ஜாய் பண்ணணும் செல்ஃப் என்ன பெரிய செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் எல்லாத்தையும் செல்ஃப்க்கு குடுங்க. செத்து போயிருவோம் சீக்கிரம். இப்படிலாம் இருந்தோம்னா, ஒண்ணுமே இல்லாம அனாதையாயிருவோம்.
சரிங்களா? அன்னைக்கு அன்னைக்கு அந்த ரூ. 30ங்கிறது என் உடம்புக்கு நான் எப்படி நான் அந்த அந்த டைம்ல லோ பிரஷர் வந்துருச்சு. 55 நான் வந்து கிட்டத்தட்ட 75, 77 கிலோ இருந்தேன் எம்சிஏ முடிக்கும்போது. பயங்கர ஃபிட் நான் போலீஸ் ஆகணும். எஸ்ஐ செலக்ட் ஆனவன் நானு. சரிங்களா? அப்போ போயிட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் குடுத்ததுனால, இதெல்லாம் குடுத்துட்டு சாப்பிடறதுக்கெல்லாம் இருக்க முடியல. என்ன சொல்லுவீங்க? இந்த மாரி வந்து என்ன வந்து நான் ஊருக்கு வரமாட்டேங்கிறேன். வர சொல்றா அப்படி ஒய்ஃப் அழுகுறா அப்படி ஃபோன் பண்ணி. நான் வரமாட்டேங்கிறேன். ஏன்னா இளைச்சிருக்கிறோம்ல 55 கிலோ போயிட்டேன். சரிங்களா? என் ஃப்ரேமுக்கு 55 கிலோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பேண்ட்டெல்லாம் நிக்கவே இல்ல. ஸோ அப்படிலாம் முடி வெட்டுற காசு இல்லாம சுத்தி இருக்கிறோம். இந்த மாரிலாம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரிச்சது. நீங்க வந்து சும்மா என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா அப்படியே வந்து தனக்கு மிஞ்சினா தானம் தர்மமும் இருக்கிறத குடுக்குறது தான் மனுஷன். நம்மளுக்கு என்னைக்குமே ஃபுல்லாலாம் ஒண்ணு இருந்துராது. எல்லாமே என்னைக்குமே நம்மளுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம்லாம் ஒண்ணும் பண்ணிற முடியாது. என்னைக்குமே வாழ்க்கையில அந்த சிச்சுவேஷன் யாருக்கு வராது. இன்னைக்கு என்ன முடியுமோ அத பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தனுக்கு என்ன வேணுமோ அத பண்ணணும். அப்படிதான் இருந்திருக்குதே தவிர, அன்னைக்கு அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சம்பாரிச்சது. சரிங்களா? அது சும்மாலாம் ஏசல் ஸ்டாண்ட் பண்ணிரல. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது. சரியா? நெறைய பேர் இப்படி இருக்கிறோம். பசங்க புள்ளைகளும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இது பசங்களுக்கு பண்ணாலும் சொல்லிட்டேன். பொண்ணுங்களுக்கு இந்த மாரி பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வெளியில சொல்றது இல்ல. அவங்களும் இன்னொரு ஃபேமிலில இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமே என்னமோன்னு நம்ம சொல்றோம். அப்படிலாம் எல்லாத்துக்கும் உயிர குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. எல்லா வேலையும் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்படியெல்லாம் வேலை செஞ்சு, அம் யாருமே தெரியாம ஒரு டிசிஎஸ்க்குள்ள போய், அங்க உள்ள போனா எப்படி இருந்திருப்பாங்க? அன்னைக்கெல்லாம் 2000லாம் டிசிஎஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி. இந்தியா நம்பர் 1 கம்பெனி. 40,000 பேர் அப்ப காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் சிறுசு இத விட. டிசிஎஸ் போனா கவர்மெண்ட் ஜாப். போனா செட்டில் ஆயிருவாங்க. டாடா கம்பெனிக்குள்ள போயிட்டான்னா அவ்வளோ மரியாதை, அவ்வளோ வேல்யூ. போனதுக்கப்புறம் அங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் படிக்க வச்சு, எல்லார்த்தையும் உள்ள டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கூட்டிருப்போம். எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண வேலை வாங்குறதுக்கு. எவ்வளோ பேர்த்துக்கு நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன். என்னால போய் ஒரு ஸ்டெபிலிட்டி கூட கிடைக்காதப்பவே டிசிஎஸ்க்குள்ள எத்தனை பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். யார் இந்த கேஆர் கனகராஜ ராமசாமி எடுக்கிறவங்களா என்ன சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களா? பிரவீன் வந்து என்கிட்ட சொல்லி பயந்து அப்படி மச்சி பார்த்து பண்ண வேலையை விட்டு தூக்கிட போறாங்க. எங்க மேனேஜர் பிரவீனா சொல்லிட்டு இருந்தாங்க உங்க மேனேஜர்கிட்ட. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்பவே போய் இன்டர்வியூல உட்காந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பேன். டிஎஸ் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இந்த செல்ஃப் கேர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அதனால் நீங்கள் பண்ணிக்க. நான் குறை சொல்லலை. இந்த தனக்கு மிஞ்சினா தானம் தரமோ இந்த மாதிரி இவ்வளோ இந்த கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா? என்னென்னா இந்த உலகத்தில் நம்மலாம் பிறந்ததுக்கு வந்து என்ன ரீசன்னா, நம்ம கடவுள் நினச்சிருந்தானே இடுப்பு கீழெல்லாம் வேலையை முடிச்சிருக்கலாம். கால் இல்லாமல் பண்ணியிருக்கலாம் எனக்குலாம். சரிங்களா? நம்மளுக்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம்ல. ஒரு கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், வாய் பேச முடியாமல், காது கேட்காம, படிக்க முடியாமல். இப்போ எத்தனை மனுஷங்க ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்தி தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை நல்லா படைச்சது அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு தான். நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம். கொஞ்சோண்டு பணம், சின்னதாக ஒரு அமௌண்ட்டு எடுத்து வைங்களே முடியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு. அதில் என்ன கஞ்சத்தனம்? அது ஏன் பண்ண முடியாது? அது ஏன் பண்ணக்கூடாது? ஒரு ட்ரெஸ் வாங்காதீங்க. இந்த ட்ரெஸ்ஸில் எப்போ வாங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? 2021 நினைக்கிறேன். 2021 அப்போ அந்த ஒரு வருஷம் நான் ஜிம்மு பண்ணலைங்க. சரிங்களா? எங்கிட்ட இங்கே எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். எப்படி எனக்கு தெரியல. அது எப்படி காட்டுறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே ஜிம் செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது. கரெக்டாக 3மே இருக்கா? சைக்கிள், ட்ரெட்மில்லு, எலிப்டிக்கல் இருக்குது. இங்கே பாருங்கள். தம்பிள்ஸ் பூரா இங்கே இருக்கா? இங்கே இருக்குங்களா? இங்கே பாருங்கள். இந்த ஸ்டாண்டு வாங்குற $10 $15 ஆகுமா? இதை வாங்காமல் நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பண்ணுற ஸ்டாண்ட் நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இது இங்கே மேலே ஏதாவது குப்பை இருந்தால் லைட்டு மாட்டுற ஏணி, அந்த ஏணியில் புக்கை வச்சு இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார் இருக்கா? இங்கே பாருங்கள். இந்த மிஷின் இருக்கா? வெயிட் லிஃப்டிங் எல்லாமே இருக்கா? இங்கே இது இருக்கா? என்கிட்ட இன்றைக்கி என்ன இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் டிஎஸ். இங்கே என்ன இல்லாமல் இருக்குது? என்னால் எனக்கு பண்ணிக்கிட்டு எனக்கு இருக்க தெரியாதா? இதெல்லாம் 4-5 வருஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதை தான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு ஒரு வேலைன்னு சொன்னால் அதை தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட இருந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என் நேரத்தை பூரா, என் அறிவு, என் நேரம், எல்லா மனசு எல்லாமே உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக தான் வேலை செஞ்சுருக்கிறேன். அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னா தான் கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கும்னு நான் சொல்லலை. சரிங்களா? பட் உண்மையாக லைஃப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம குட்னஸ் நம்ம அதுதாங்க இந்த சொசைட்டியில் இல்லாமல் போயிடுச்சு. அதை கொடுப்போம். அதை நிறைய பேர்த்துக்கு கொடுப்போம். சரிங்களா? அதை கொடுக்கணும். நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு வந்து நான் முதலே சொல்லிட்டேன். இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நான் மற்றவங்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
சரியா? இப்ப நம்ம வந்து அங்க நம்ம படிச்சு முடிச்சு வேலைக்கு வரணும்னு போராடும்போது, அப்ப எனக்கு ஒரு ரூ. 10 யாரும் குடுத்ததில்ல. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதில்ல, படின்னு சொன்னதில்ல, புள்ள பெத்துக்கன்னு சொன்னதில்ல, நல்லா வாழ்க்கையில மேல வரணும்னு ஒருத்தருமே சொன்னதில்லையே! ஒரு அன்ப குடுத்ததில்ல. நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம அத்தன பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என் மேல இன்னும் அந்த போட்டி, பொறாம, அந்த வெஞ்சன்ஸு எல்லாம் என்ன அ இப்போ அவங்க பசங்க புள்ளைகள்லாம் போய் ஒரு ஷேர்ஸ்ல போட்டு பணத்த விட்டுட்டாங்க. என்னென்னமோ ஷார்ட்கட்ல போய் பணத்த விட்டுட்டாங்க. அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்து வேலை வாங்கி குடுத்து, விசா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுத்து கூட வச்சுக்கிட்டா கூட, அவங்களுக்கு வந்து நம்ம மேல ஏதோ ஒரு ஒரு சிலருக்கு அந்த ஹேட் இதெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. தெரியல. நீங்கலாம் வந்து லைஃப்ல என்ன ஒரு நேரம் சோறு போட்டுருப்பீங்களா? இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணீங்களா? கொஞ்சமாவது அந்த குட்னஸ்ங்கிறது வேணும். யாரும் அந்த மனுசங்க தானே எல்லாம். சரியா? தாத்தா, பாட்டி காலத்துலலாம் எல்லாம் 90 வயசு உயிரோட இருந்தாங்கப்பா. 90க்கு மேல எங்க தாத்தா, பாட்டிலாம் 90, 94ல. இன்னைக்கெல்லாம் 25ல சாகுறாங்க. 30, 35, 40ல செத்து போயிடுறாங்க. சாகாம அப்புறம் என்ன பண்ணுவோம்? மனசு பூரா கெட்டது. புறாமே கெட்டணும். இந்த சீரியல் பார்க்குறது, இந்த சினிமா பார்க்குறது, அவங்க பின்னாடி சுத்துறது. அவங்கலாம் ஒருத்தர் அதாவது உங்களுக்காக 30 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன் பார்த்தியா, நீ தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். பண்ணீங்களா? நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்களா? நான் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து எங்க அப்பா வாங்குன கடன கட்டி, நான் வாங்குன கடன கட்டி, எம்சிஏ லோன் வாங்குனதெல்லாம் கட்டி, இப்ப அதனால தான் படிக்கிறதுக்கெல்லாம் லோன் வாங்கலைன்னா எனக்கு கோவம் வருது. இது கவர்மெண்ட்டோட காசு. இது கவர்மெண்ட் நீங்க கட்டினா தான் இன்னொரு பையனுக்கு புள்ளை கிடைக்கும்னு எத்தன பேர் தேசல திட்டியிருக்கிறேன். அவர் எனக்கு அந்த கோவம் வருது. இந்த கோவம் ஏன் இருக்குதுன்னா, இந்த இப்ப குறைச்சிட்டேன். பட் கோவம் ஏன்னா, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த சினிமால காட்டுறது தான் விவசாயம் நம்புறீங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து எந்த கிராமத்துன்னு எடுத்துக்கங்க. அந்த அந்த விவசாயி வந்து யாராவது விவசாயம் பார்த்து ஒருத்தர் 1 ஏக்கர் வாங்குனாங்களான்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் கடன் இல்லாம இருக்காங்களான்னு பாருங்க. சொத்து பாதி பேத்துக்கு மேல முடிச்சுட்டாங்க. ஒரு சொத்து இருக்குதுன்னா, அதுல விவசாயம் பண்றாங்க. சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். அது எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு வெங்காயம் வித்துட்டா போதும். எதுக்கு ட்ரோல் பண்றீங்க? வெங்காயம் இவ்வளோ வித்துருச்சு, தக்காளி இவ்வளோ வித்துருச்சு, இவ்வளோ விலைக்கு போயிருச்சு, அவ்வளோ ஆஹா, ஓஹோன்னு அது யாருக்கு பணம் போகுது? அட நம்மளுக்கு சோறு போடுறவன் நல்லா இருந்துட்டு போறானே! அவன் என்ன பெருசா அவன் நம்ம மேல பெரிய கார் வச்சுக்கிட்டானா, வீடு வச்சுக்கிட்டாங்களா? அவங்க என்னத்த வச்சுக்கிட்டாங்க? பெருசா போய் நல்லா போய் ஏசில போய் உட்காந்துக்கிட்டாங்களா? வெயில்ல போய் கஷ்டப்பட்டு ஏன் கடவுள் அவங்கள அப்படி படைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஈரத்தோட நடந்துக்கணும். ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். எதுக்கு அவ்வளோ ட்ரோல் பண்றீங்க? சரி இப்ப விலை குறைஞ்சிருச்சு தக்காளியில. காட்டுக்குள்ள கொட்டுறாங்க, டிட்ச்ல கொட்டுறாங்க. மாடு தின்னுகிட்டு இருக்குது. அப்ப ஏன் சோசியல் மீடியா எங்கேயும் வரல? இந்த மாரிலாம் விட்டோம்னா சோறு கிடைக்காம செத்து போயிருவோம் சீக்கிரம். இது சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எவ்வளோ நவீனமா வந்துட்டா கூட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் குடுங்க. அவங்கள காப்பாத்துங்க டியர்ஸ். அதுதான் நான் சொல்றேன். அவங்க அதே மாரி அங்கிருந்து வர்ற பசங்க புள்ளைகளுக்கு ஒண்ணு தெரியலன்னா சொல்லிக் குடுங்க. பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க. உங்கள கேவலமா பார்க்காதீங்க. சரிங்களா? அங்கிருந்து வளர்த்துன ஒரு அங்கிருந்து வளர்த்துன ஒரு 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 தாய், தந்தை தான் என்ன உருவாக்கி இங்க அனுப்பிச்சாங்க. இத்தன பேர்த்த வந்து காப்பாத்துறதுக்கு, இத்தன பேத்துக்கு வேலை செய்றதுக்கு. இந்த 30 வருஷமா வேலை செஞ்சு இருந்ததெல்லாம் குடுத்ததுக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க உங்களுக்காக செல்ஃப்‌க்காக 100% உங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா, நான் எனக்காக 1% தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு நான் வந்து சொல்றேன் பாருங்க, எனக்கு ஒரு நாள் இந்த ஸ்டேஜ் கிடைக்கும். இந்த உலகம் எனக்கு அதுக்கு பண்ணும். இந்த யுனிவர்ஸ் பண்ணும். இந்த கர்மா பண்ணும். என்ன பேச வைக்கும். இந்த உலகம் லிசன் பண்ணும். அன்னைக்கு பாதி பேர் கில்ட்டில தான் இருப்பீங்க. இத்தன காசு ஒருத்தர் குடுக்க முடியுமா? இவ்வளோ நேரத்த குடுக்க முடியுமா? இவ்வளோ வேலை பண்ணியிருக்க முடியுமா? இவன தான் நம்ம இப்படி பேசிட்டோமான்னு. அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லவங்கள பத்தி எதுவுமே நல்லது ஒருத்தர் பண்றாங்கன்னா கம்முனு விட்டுருங்க. உங்களுக்கு புடிக்கலையா? கம்முனு இருந்துக்குங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, நேத்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். அவன் வந்து ஹோம் ஏஜ்க்குலாம் குடுக்க மாட்டேன்னு. வயசானவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது இல்ல. இல்ல கல்யாணம் ஆகாம இருக்குது. குழந்தை பிறக்காம இருக்குது. ஸோ அவங்கள வச்சு பார்த்துக்கணும். நம்ம எஜுகேஷன் ஹெல்ப் பண்றோம். மெடிக்கல் ஹெல்ப் பண்றோம். பிளட் குடுக்குறோம். பெர்சனல் ஹெல்ப் ஒர்க் பண்றோம். விசா வாங்கி குடுக்குறோம். வேலை வாங்கி குடுக்குறோம். இல்லையா? ஸோ அதனால இது வந்து ஏசல்ங்கிறது எல்லாமே டாப் டூ பாட்டம் எல்லாமே ஹியூமன் லைஃப்ல எல்லாமே பண்றோம். உங்களுக்கு என்ன நீங்க ஃபண்ட் குடுக்கும்போது, நீங்க சொல்லிருங்க. "எப்பா கேஆர் இங்க பாரு நான் இந்த பணம் வந்து எஜுகேஷனுக்கு போகணும்" அப்படின்னு. ஏன் நம்ம வந்து பாக்ஸிங் குடுக்கலையா? இல்ல ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்க குடுக்கலையா? எல்லாத்தையுமே தானே குடுத்துருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட குடுக்கலையா? காலேஜ் ஃபீஸ் கட்ட குடுக்கலையா? சாப்பாட்டுக்கு குடுக்கலையா? இங்க வந்து பவுண்டரி கிடையாது. கஷ்டம்ங்கிறது வந்து இப்ப நான் வந்து விவசாயத்துல இருந்தனால அவங்கள மட்டும் சொல்லல. உங்க ஃபேமிலியும் நான் பார்த்துருக்கிறேன். இப்ப வந்து ஒரு டிரைவர், கண்டக்டர் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்புறம் மிடில் கிளாஸ்ல எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒருத்தர் வேலைக்கு போறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது. 2 பேர் போற இடத்துல குழந்தை எவ்வளோ பாதிக்கிறாங்க. நீங்க வந்து எவ்வளோ சின்ன ஒரு சொந்த வீடு இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. டவுன்ல வந்து எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றீங்க. இது அப்பர் மிடில் கிளாஸ் எப்படி இருக்கிறாங்க. ஹையர் கிளாஸ் எப்படி இருக்கிறாங்க. எங்கூட வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன். அவங்க அப்பா கலெக்டரு, ஐஏஎஸ், அவங்க மாமனாரும் கலெக்டரு. சரிங்களா? அதே மாரி இன்னொரு பொண்ணு, எங்கூட ஒர்க் பண்ற பொண்ணு, அவங்க அப்பா ஐஏஎஸ், அவங்க அண்ணன் ஜட்ஜு. எல்லா ஃபேமிலியிலயும் பார்த்துருக்கிறேன். எங்கூட இன்னும் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி, பெரிய ரிச்சான ஃபேமிலின்னு இருக்கிறவங்களாம் ரொம்ப எனக்கு கெட்டது பண்ணவங்களும் இருக்காங்க, நல்லது பண்ணவங்க இருக்காங்க. எல்லா செக்மெண்ட்லயும் நல்லது பண்ணவங்க இருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியன் நல்லது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தப்பாவே பேசாதீங்க. ஒருத்தர் தப்பா பேசி எதுக்கு அந்த வன்மம்?
ஒரு 10,000 தூக்கி குடுத்துற முடியுமா? குடுக்குறவங்க மட்டும் பேசுங்க. குடுக்காதவங்க பேசாதீங்க. அப்ப அப்ப அந்த இந்த நெகட்டிவா வர்றது குறைஞ்சிரும். எவ்வளவு வன்மம், எவ்வளவு ஹேட்டு. இளையராஜாவ பத்தி ட்ரோல் பண்றீங்க. அந்த அண்ணன் சிவா அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப அன்னைக்கு நம்ம பில வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னாப்படி. அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கலாம் ஒரு பீக்ல ஒரு காலத்துல இருக்கும்போது, அவரு அவரு மியூசிக் போட்டா ஒருத்தர் புரொடியூசர் ஆனாப்படி, ஒருத்தர் டைரக்டர் ஆனாப்படி, ஒருத்தர் ஹீரோ ஆனாப்படி. அவங்க அவங்கலாம் ரொம்ப நேச்சுரலான மனுஷங்கப்பா. கோவம் வந்தா காட்டிக்க தெரியும். அன்பு வந்தா குடுக்க தெரியும். லவ் வந்தா எமோஷன் ஆக தெரியும். இப்படி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏமாத்த தெரியாது நம்மள மாரிலாம். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியலாம் பேச தெரியாது. சரியா? ஸோ நம்ம தான் எல்லாம் மாறி ஒரு பெஸ்ட் ப்ரீடா அப்படி வந்துட்டோம். விட்டுருங்க. நம்மளுக்கு ஒண்ணு தெரியலையா அவுட் ஆஃப் த டாபிக்ன்னு கம்முன்னு இருந்துக்கலாம். பாவத்த சம்பாரிச்சிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். சரியா? அங்கிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த மாரி ஃபேமிலியிலருந்து நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் நான் நம்ம ஏசல்ல நான் பண்ணுன இந்த 14வது வருஷம் இந்த இமிகிரேஷனுக்கு மட்டும் நான் ரூ. 2,00,00,000 எனக்கு ஈஸியா வந்திருக்கும். நான் அதில ஒரு பைசா எடுத்துக்கலையே! ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் குடுக்கணும். எம்ப்ளாயர் குடுக்கணும். எம்ப்ளாயர்ட்ட வந்து இன்னும் நெறைய பேர் சேர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லிறது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கலையே! என்ன நான் பெரிய கோடீஸ்வரர் பையனா? என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குதா? நான் அத வாங்கியிருக்கலாம்ல. வேலை செஞ்சு தானே பண்ணுனேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன்ல. அது காசு எடுத்துக்கிட்டோமா? எத்தனை குடுத்துருப்போம். தெரிஞ்சும் தெரியாம, ஒய்ஃப்க்கு தெரியாம, இவங்களுக்கு தெரியாம, அவங்களுக்கு தெரியாம எத்தன காசு குடுத்துருப்போம். எத்தன லீட்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஒருத்தன் வந்து எனக்கு தெரியாதா? இப்ப வந்து விவசாயத்த குடும்பத்திலருந்து இத்தன கஷ்டப்பட்டு வந்ததுனால, விவசாயத்த மட்டும் வச்சு இந்தியா லெவல்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டு, சரி யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நீங்க வாங்கப்பா, உங்களுக்கு மட்டும் தான் ஏசல், உங்களுக்கு மட்டும் தான் அலுமினியம் தனியா ஒண்ணு வச்சுக்க தெரியாதா எனக்கு? எங்கேயாவது அத பண்ணியிருக்கிறேனா? எனக்கு அது பண்ண தெரியாதா? எனக்கு எல்லாருமே வேணும். இது என் லைஃப். நான் என் ஸ்டோரி, உங்க ஸ்டோரி. நான் ஒவ்வொரு ஃபேமிலிலயும், ஒவ்வொரு இதுலயுமே அவங்க ப்ராப்ளத்த கத்துக்கிட்டு, அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸு. உடனே நெறைய பேர் வந்து அந்த பணக்காரங்க, இவங்க காசு வச்சு அவங்களுக்கெல்லாம் 1000 கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. நம்மளோட இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க பிளஸ்டா இருக்கட்டும். இப்ப என்ன மாரி தான் எல்லாரும் வரணுமா? இல்ல உங்கள மாரி தான் வரணுமா? விடுங்களேன். நம்மளோட பொறந்த ஒரு பையனும் பொண்ணும் ஃபார்ச்சுனேட் எனஃப்பா இருக்கட்டும். சந்தோஷமா இருக்கட்டும். அப்பதான் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியும். ஒரு ஹெல்ப் பண்ணி குடுன்னு கேட்க முடியும். அவங்க பண்ணுவாங்க. இறங்கி பண்ணி குடுப்பாங்க. நம்ம மனுஷங்க எல்லாரும் நல்லவங்க தான். நம்மள வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த சினிமாவுக்கும், இந்த சோசியல் மீடியால எவ்ளோ டைம வேஸ்ட் பண்றீங்க? ஒரு பொண்ணு ஒய்ஃப் அழகா இருக்குன்னு ஒரு ஒரு அத வந்து வீடியோ போடுறாங்க. 1000 கமெண்ட், 2000 கமெண்ட் வருது. எதுக்குங்க அதெல்லாம் பண்றோம்? நான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த காலேஜ் படிக்கும்போது நான் சொல்றேன். நான் அப்ப கூட பீப்பிள் லைஃப்ல தான் வொர்க் பண்ணேன். அப்ப டியூஷன் எடுத்தேன். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து அது அது வேண்டாம். அது பொலிட்டிக்ஸ் ஆயிரும் சொல்லல. ஒரு இதிலிருந்து வந்து அவங்க எனக்கு அப்ப இதுதான் தெரியாது. டியூஷன் எடுக்க சொல்லி ஃப்ரீயா கூட்டிட்டு போய் டியூஷன் எடுத்திருக்கிறேன். அரை இது கபடி விளையாண்டுருக்கிறேன் அவங்களோடவெல்லாம். சரிங்களா? நெறையா விஷயம் இந்த உலகத்தில பண்ணி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. ஆனா எவ்ளோ இப்ப நம்மளுக்கே வந்து நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து ஒரு பையன, ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தோம்னா, அவங்க வந்து அலுமினில வேலை செஞ்சாங்க. ஏர்செல்ல வேலை செஞ்சாங்க. ஏர்செல்ல அது கிடையாது. ஏர்செல்ல யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல. தங்கம் அதெல்லாம். அப்படி பியூர் அவங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா, இப்போ நம்ம ஊர்ல விட்டுருங்க. எப்படி மத்த ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்ளோ அன்பா இருப்பாங்க? எப்படி இவ்ளோ பாசமா இருக்கிறாங்க? ஒண்ணுமே பண்ணாம வந்துருவாங்களா? உண்மையான அன்புங்கிறது வந்து ஒருத்தர கேர் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக எடுக்கிற ரிஸ்க்கு. நான் என் லைஃப்ல மத்தவங்களுக்காக எடுக்காத ரிஸ்க்கே கிடையாது. என் உயிர எத்தன தடவ பணயம் வச்சிருப்பேன். எத்தன தடவ என் லைஃப் கொஸ்டின் மார்க் ஆயிருக்கும். எத்தன தடவ என் ஒய்ஃப் அழுதுருப்பா. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஒரு விசா பண்ணாங்க 100 விசா பண்ண அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? யாராவது ஏமாத்திட்டு போனா அந்த காசு நான் குடுக்கணும். எத்தன பண்ணியிருப்பேன் உங்களுக்கெல்லாம். எங்கேயாவது ஒரு லாஸ் வந்தா நான் தானே பொறுப்பு. என்ன தானே கேட்பாங்க. நான் எத்தன வருஷமா எடுத்திருக்கிறேன். எனக்காக எத்தன பேர் அப்படி எடுத்திருப்பீங்க? நான் விரல் எண்ணிறலாம்ல. எனக்காக எத்தன பேர் அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறீங்க? நான் வந்து டிசிஎஸ் நான் வேலைக்கு போகும்போது என் சர்க்கிள்ல வந்து யாருமே வேலை இல்ல. ரூ. 30,000 அன்னைக்கெல்லாம் யாரும் சம்பளம் வாங்கல. ஆனா நான் அத்தன பேர்த்தையும் மோல்டு பண்ணி, அத்தன பேர்த்த ட்ரெயின் பண்ணி, எல்லாத்தையும் மேல கொண்டு வந்தேன். நான் அதே இடத்துல தான் இன்னும் இருந்தேன். எல்லாரும் மேல போய்ட்டாங்க. அதுல ஒரு சில நல்ல ஹார்ட் தான் இப்ப பிங் பண்ணி கேட்குது, கால் பண்ணி இன்னும் இப்படியே இருந்தா என்ன பண்றது? பையன் பெருசாயிட்டான். இன்னும் வயசாயிட்டா வேற வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. பெரிய வேலைக்கு போணும். இப்ப தான் சொல்றாங்க எல்லாரும். நெறைய புள்ளைக சொல்லிது, "நீ லேடர் மாரி இப்படியே இருந்துட்டியே, நீ எல்லாத்தையும் ஏத்திட்டு போட்டு இப்படியே இருந்து நீங்க எப்ப வளர்றதுன்னுலாம்" கேட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் தான் டிஎஸ் என் லைஃப்ல இருந்துச்சு. இன்னும் அப்படித்தான் இருக்கு. ஸோ, அதனால வந்து நம்ம ரொம்ப அதாவது இந்த இந்த இதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? இந்த வக்கரம் வந்து எல்லா மனசுக்குள்ளயும் இருக்குது. எதுக்கு சும்மா சும்மா போய் இத்தன ரீல்ஸ போட்டுக்கிட்டு, அத பண்ணிக்கிட்டு, இத பண்ணி என்ன பெருசா அதுல இருக்கு? நான் மெயினா பசங்களுக்கு சொல்றேன். புள்ளைகலாம் போய் எந்நேரம் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்க எங்க செட்ல இருந்து போய் ஸ்கூல் முடிச்சு +2 முடிச்சு தான் பார்க்க போவாங்க. நான்லாம் போனதே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு பாருங்க. எல்லாரும் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. கேளுங்கல்ல. நம்ம எத ரொம்ப நேரம் பார்க்குறோமோ அதுக்கு அடிக்ட் ஆயிருவோம். அந்த வக்கர எனக்குள்ளேயும் இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட இருக்கிற புள்ள, நம்ம அன்பா வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நம்மள நம்பி வந்திருக்குது. அது லைஃப்ல பெட்டரா இருக்கணும். இந்த தாட் தான் இருக்கணும். ஒருத்தர் லவ் பண்ணலாம், 2 பேர்த்த லவ் பண்ணலாம், 3 பேர்த்த லவ் பண்ணலாம். ஒரு ஒரு சீரியஸ் ஆஃப் டைமு நம்ம இவ்வளோ ஒரு லைஃப் ஜர்னில 2, 3 பேர்த்த லவ் பண்ணியிருக்கலாம். சரியா? நான் இல்லைன்னு சொல்லல. அது டிஃபரண்டான இதில வந்திருக்கலாம். 1, 2, 3 இந்த 10 பேர்த்தையும் லவ் பண்ண முடியும்?
இல்ல எந்நேரம் புள்ளைகளோட எதுக்கு நம்ம அது அந்த இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு வந்ததுன்னு கூட தெரியலைங்க. வயசானதுலேருந்து எல்லாமே அந்த மாரி ஒரு ஒரு மாரி ட்ரெஸ்ஸ போட்டு இப்போ எல்லாரும் அந்த பாட்ட போட்டு போட்டு பாடி ஆடிட்டோம்னா, அதுதான் லைஃபான்னு கேட்குறேன். எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு பிளெஸ்ஸிங்கான லைஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. படிச்சிருக்கிறோம், படிச்சு வேலை செய்றோம், சம்பாரிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், தூங்குறோம். அப்படிலாம் இருக்கும்போது, ஒண்ணு முடியாதவன் இந்த கூன், குருடுக்கு சாரி இப்படி சொல்லக்கூடாது. அந்த மாரி பாதிப்புல பொறந்த குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் யாரு வழி? இப்ப நம்ம பொறந்துட்டோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, "ஓ! ஐ அம் குட் படிச்சுட்டேன், சம்பாரிச்சுட்டேன், 2 புள்ள பெத்துட்டோம், ஊர் சுத்திட்டோம், நல்லா இருந்துட்டோம், செத்து போயிட்டோம்." அவ்வளோதானா? அப்ப அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? கடவுள் நம்மள எதுக்கு இப்படி படைச்சாரு? இப்படி தொடர்ந்து இது அடிக்ஷனுங்க. இது பண்ண வேண்டாம். சரியா? இது ரொம்ப ரொம்ப அடிக்ஷன். அத பண்ணாதீங்க. லிமிட்டா பண்ணுங்க. புடிச்சிருக்குதா லிமிட்டா பண்ணுங்க. பண்ண வேண்டாம்னு சொல்லி லிமிட்டா பண்ணுங்க. இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாங்க. இந்த டாஸ்மார்க்லாம் வச்சு வச்சு இந்த கிராமத்த பூரா முடிச்சதே அதில தான். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் குடிக்கிறது பேட் ஹேபிட் நிறுத்திருங்க. சிகரெட்ட நிறுத்திருங்க. நாங்கலாம் நிறுத்திட்டோம்ப்பா. இப்ப நான் வந்து இப்ப சோசியல் ட்ரிங்க் மட்டும் தான். எங்கேயாவது போனா ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஏர்செல் கிட்ட ஒரு அலுமினி கிட்ட ஒரு மட்டும் தான். ஸ்மோக் பண்றதில்ல. 1 மாசம் ஆச்சு நிறுத்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்தினேன். ஆகஸ்ட் 2021ல டிப்ரஷன் போனேன். ஏப்ரல் 2024 தான் வெளிய வந்தேன் கம்ப்ளீட்டா. சரிங்களா? அதிலிருந்து தொடர்றதில்ல. இப்ப நல்லா இருக்குது. இப்ப எதுவும் பண்றதில்ல. சரி எதுவும் நீங்க உங்கள நம்ம கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கெட்ட பழக்கம் வேண்டாம் விட்டுருங்க. மைண்ட வந்து இது பண்ணுனா நம்ம ரெடி ஆயிருவோம். அது பண்ணா ரெடி ஆயிருங்கிறதெல்லாம் இல்ல. மத்தவங்கள பத்தி யோசிச்சாலே போதும். நம்ம ரெடி ஆயிருவோம். நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? நான் நம்புறேன். கடவுள் வந்து என்ன இங்க வச்சிருக்கிறத உயிரோட வச்சிருக்கிற காரணமே நான் மத்தவங்கள பத்தி நினைக்கிறனாலயும், மத்தவங்களுக்காக நான் ஏதோ பண்றேன் அப்படிங்கிறத வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். இப்படி குடுத்தவங்களுக்கு எடுக்க தெரியாதா? சரியா? ஸோ, அதனால எங்க ஒரு கசின் கூட 24 இயர்ஸ்ல இறந்து போயிட்டாப்படி. ரெஸ்ட் இன் பீஸ். ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாப்படி. ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ற பையன். 24 வயசு பையன். ஸோ, அதனால நெறைய நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டோம். அந்த வாழ்க்கையில பார்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அன்பா தான் சொல்றேன். சரிங்களா? ஒரு 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 எல்லாமே ஒரு லிமிட்ல வச்சுக்கலாம். சினிமாவும் நல்லா இருக்கட்டும். அவங்களையும் நம்ம தப்பா சொல்லல. சரியா? அவங்களும் நல்லா இருக்கட்டும். கெட்ட பழக்கமும் லிமிட்ல இருக்கட்டும். சரியா? பழகிட்டீங்கன்னா ஓகே. பட் குடிக்கிறீங்களா? ஓகே. ஒரு ஒரு லிமிட்ல பண்ணுங்க. ரொம்பலாம் பண்ணாதீங்கப்பா. அது வந்து மைண்ட அடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளிய வர முடியாது. நான் எத்தன கஷ்டப்பட்டு விட்டேன் தெரியுங்களா? இந்த போன் அடிக்ஷன் மாரி தான். சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு இப்ப இந்த குழந்தைங்க இந்த ஐபேடு, ஐஃபோனுக்குலாம் எவ்வளோ அடிக்ட் ஆகி வந்திருக்காங்க இன்டர்நெட்டுக்கெல்லாம். அவங்கள வெளிய ரெடி பண்ண முடியுதா? அது பண்றதே அதனால தான். நம்ம தான் பார்த்துருக்கணும். இப்படி அதுக்குள்ள போய் ஐசோலேட் ஆகி, அனாதை மாரி பிரிஞ்சு இருந்துகிட்டு, எந்த பீப்பிளோடும் நல்ல ஒரு இல்லாம, ட்ரூவா ஒரு 4 பேர்த்த சம்பாரிக்க முடியல. நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? குழந்தை பொறந்து 20 வருஷம் நம்ம டிபெண்டன்ட்டா தான் இருக்கு. 24 வருஷம் எம்சிஏ 24, பிஇனா 22 வருஷம் டிபெண்டன்ட்டா தான் இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் பால் ஊட்டி, டாய்லெட் கிளீன் பண்ணி, ட்ரெஸ்ஸ போட்டுவிட்டு, குளிக்க வச்சு, வளர்த்தி அப்படி தானே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பணம் செலவு பண்ணி நம்மள உருவாக்கி ஒரு ஆளாக்குற வரைக்கும் அவங்க தானே நம்ம டிபெண்டன்ட் தானே. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 20 வருஷம் நம்ம டிபெண்டன்ட் தானே. மருந்து சாப்பிடுறோம், ஹாஸ்பிட்டல் போணும், வரணும் முடியும். இடையில இருக்கிற கொஞ்ச நாள் தான். அதில ஆட்டெல்லாம் ரொம்ப போட வேண்டாம். சரிங்களா? அதில 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 வந்து வாழலாம். மத்தவங்கள வாழ வைக்கலாம். எல்லாத்துக்கு அதாவது அம் இந்த கிரீடி அதெல்லாம் வேண்டாம். பேராசையெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஒருத்தருக்கு பிசினஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அவங்க பண்ணட்டும். எல்லாரும் போயி நான் இவ்வளோ நல்லது சொல்றேன்ல, ஒரு ரூ. 10,000 குடுக்க நான் அத்தன கஷ்டப்படுவேன் ஒருத்தர்ட்ட போய் வாங்குறக்கு. ஒரு 50,000 வாங்குறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். அட யாராவது ஒருத்தர் ஒரு ஆசை காமிச்சாங்கன்னா போதும். இதில இவ்வளோ பணம் மாசம் வருதுன்னா உடனே கொண்டு போய் போட்ற வேண்டியது எல்லாத்துலயும். என்ன அந்த சதுரங்க வேட்டை மாரி தான். அப்படி எத்தன பேர் பணத்த இந்த இந்த இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இன்டர்நெட்லாம் எல்லாத்து கைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம், இது படிச்சவங்ககிட்ட மட்டும் இல்ல. சரியா? எல்லார்த்துக்கிட்ட இருக்குது இப்போ. அப்போ எல்லார்த்துக்கிட்டும் போய் சேர்ந்ததுனால, எல்லாரும் ஒரு முகமூடி போட்டு அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. பொண்ணுங்கலாம் சேஃபா இருங்க. எத்தன பேர்த்தோட பிரச்சனைக்கு நான் ஒர்க் பண்றேன். எதுக்கு திரும்ப திரும்ப எத்தன புள்ளைக்கு பணத்த விடுறீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? அப்ப கடைசியில ஹஸ்பண்ட்ட சொல்லி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி எத்தன பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் நெறைய போய் ஒய்ஃப்ட்ட இவங்கலாம் சொல்றதில்ல. மண்டை என்ன ஆகும்? நான் எத்தன யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் ஒர்க் பண்ண பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு 5 வருஷம் ஆயுசு குறைஞ்சிரும். நார்மலா இருக்கிறத விட 5 வருஷம் முன்னாடி செத்து போயிருவேன். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். இது நேச்சர் தானே. இப்ப முடி பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது, கருப்பா இருக்குது. பட் இதெல்லாம் வெள்ளையா தானே இருக்குது. சரியா? நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெஸ் தான். சரியா? ஸோ எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. கெட்டது பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா சைலன்ட்டா இருங்க. அதில ஏதாவது ஒரு பொண்ணுங்க வந்து நல்லா வேலை பார்த்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னா, ஒரு மெசேஜோ, ஒரு ரைட் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க சாமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க போய் லைக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உடனே அந்த புள்ளைகளுக்கு ஆஃப்லைன்ல மெசேஜ் பண்றது, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, அப்ரிஷியேட் பண்றது. இந்த காலத்தில எல்லா புள்ளைகளும் ரெடி மோஸ்ட்லி எல்லாருமே யாருமே லூஸ்லாம் இல்லப்பா. எல்லாருமே தெளிவா தான் இருக்கிறாங்க. சரியா? நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா, உடனே கால் வருது. நான் உடனே இன்னொரு நம்ம அலுமினில இருக்கிற பிரசிடென்ட்ட கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு நேத்தெல்லாம் பேசுறோம். பழகி கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் பேசுங்க. ஒரு ஒரு நல்ல விஷயத்த நானே சொல்றேன். என்ன ஆஃப்லைன்ல அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. அது எதுக்கு சொல்றேன்னா, அது அது எல்லாரும் அத பிராக்டிஸா எடுத்துட்டு பண்ணாதீங்க. சரியா?
இங்க வந்து யாரையும் நம்ம ட்ராப்லாம் பண்ண வேண்டாம். நம்ம நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கிறோம். புடிச்சவங்க கூட இருக்கட்டும். சரியா? புடிக்காதவங்க வந்து போய் எங்கேயோ நல்லபடியா இருந்துட்டு போகட்டும். சரியாப்பா? யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாத்தோட ஹஸ்பண்டும், அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மாலாம் நம்மள நம்பி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்மளோட இருக்கிற புள்ளைகளுக்கு நம்ம தான் சேஃப்டி. நீங்களும் பாருங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து இந்த WhatsApp டிபி எல்லாம் வந்து கான்டாக்ட்ட சேவ் பண்ணா மட்டும் பார்க்குற மாரி பார்த்துக்குங்க. சரியா? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம். ஒருத்தன் உங்கள பத்தி யோசிச்சா அவன் தான் பேச முடியும். வேற யாரு பேச முடியும்? உங்களுக்கு தெரியாத ஒரு இல்யூஷன்ல ஒரு 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 செலிபிரிட்டி இவங்களையெல்லாம் அவங்களையெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணுங்க. நீங்க நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வர நேரத்த பூரா அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு, எத்தன பேர் புது படம் வந்தா பார்க்குறீங்க? ஒரு அந்த காச கொண்டு வந்து ரூ. 1000 குடுங்களேன் அலுமினிக்கு. ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுங்களேன். ஒரு வருஷத்துக்கு இந்த படம் வந்துச்சுப்பா நான் பார்க்கல இந்தாங்க. யார் யாருக்கோ வேணுங்கிறவங்களுக்கு குடுங்க. இப்போ என் சர்க்கிள்லயும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் எங்க குடும்பம் தான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். நான் எங்கேயாவது போய் இந்த இந்த பணக்கார பசங்கள பார்த்து பழகுறது, ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா எதா பண்ணிக்கிறேன். நான் நேச்சுரலா நடந்து எல்லாத்தோட அன்பா எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம தான் வச்சிருக்கிறேன். கரெக்ட்டுங்களா? எங்கேயாவது போய் இவங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இவங்க இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, இப்படிலாம் யார பார்த்து பேசியிருக்கிறேனா? இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க பழகியிருக்கிறேனா? இல்ல யாராவது கஷ்டப்படுறாங்க விட்டு குடுத்துருக்கிறேனா? அவங்களுக்காக தானே கூட நின்றுக்கிறேன். அவங்களுக்காக தானே எல்லா நேரம் சண்டை போட்டுருக்கிறேன். எல்லா இடத்துலயும் சின்ன வயசுலருந்து எதுக்கிட்டு தானே சண்டை போடுறேன். ஒரு 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 கெட்டது நடந்தா அப்படி தானே கேட்கிறேன். அப்ப நான் எவ்வளோ பாதிப்புல நான் வளர்ந்துருப்பேன். எவ்வளோ பாதிச்சிருக்கும் அதெல்லாம் என்ன? இந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாதா? ஒரு சல்யூட் போட்டுக்கிட்டு மேனேஜரோ யாரு சொன்னாலும், ஆமாமா நீ சொல்றது தான் கரெக்ட்டு அப்படின்னு அப்படி நடிக்க தெரியாதா? நடிச்சுட்டு சந்தோஷமா இருக்க தெரியாதா? இங்க இங்க நான் நெனச்சுக்கிட்டு இங்க நான் பேச தெரியாதா? சொல்லுங்க. அத பண்ண முடியாதா? அது பெரிய கஷ்டமா எனக்கு? அத பண்றேனா என்னைக்காவது? நான் யார்கிட்ட க்ளோஸா இருக்கிறேன்னா, என் மேல யார் அன்பா இருக்கிறாங்களோ, அந்த உண்மையா இருக்கிறவங்க கிட்ட தாங்க போய் அழுகவும் தோணும். நம்ம உடைஞ்சு போனோம்னா கூட அவங்ககிட்ட தான் போய் நிக்க தோணும். ஸோ, அதனால லைஃப்ல எப்பவுமே 4 பேர்த்த நம்ம சம்பாரிக்கணும். நீங்க அத பார்த்துக்கங்க. நாங்க சென்னை எல்லாம் போய் இருந்தப்போ, நான் மெரினா பீச் ஒரே டைம் தான் என் ஒய்ஃப கூட்டு போனேன். கல்யாணமாகி பிரெக்னன்ட்டா இருக்கும் வேலை தேடும் போதெல்லாம், அவ்ளோ சின்சியரா உட்காந்து படிச்சோம். அவ்ளோ இது பண்ணோம். எங்களுக்கு தெரியாதா? போய் குடிக்கிறக்கு, பப்புக்கு போறக்கு, பொண்ணுங்களோட சுத்துறக்கு, இங்க எதாவது தெரியாதுங்களா? நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம ஃபோக்கஸ் ஒண்ணா இருக்கட்டும். சரியா? நல்லது நெனச்சோம்னா நல்லது நடக்கும். இந்த பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். நீங்க நல்லத மட்டும் நெனைங்க. நீங்க ஜெயிச்சுருவீங்க. நல்லவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கெட்டவங்கலாம் எத்தன பேர் நாட்ட விட்டு ஓடி போயிட்டான், ஸ்டேட் விட்டு ஓடி இருக்கிறான், வீட்ட விட்டு ஓடி இருக்கிறான். எத்தன பேர் இருக்க முடியாம செத்து போயிட்டான். ஏன்? அவங்கலாம் என்ன காந்தி, புத்தாவா? அதே மாரி நல்லது பண்ணவங்களையெல்லாம் வந்து தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசாதீங்க. நம்மனால பண்ண முடியுமா? நம்ம பண்ண மாட்டோம்ல. அப்புறம் எதுக்கு ஒருத்தர பத்தி நம்ம சும்மா சும்மா பேசி தப்பா தப்பா பேசிட்டே இருக்கணும்? அதெல்லாம் பண்ணாதீங்க. மெயினா பிரிக்காதீங்க. எங்க ஊருக்குள்ள யாரும் பிரிக்கலாம் முடியாது. எல்லாம் நெறைய பண்ணிட்டீங்க. சரியா? நெறைய அது அது பாருங்களேன். இப்ப நம்மளோட ஒருத்தர் வந்து அன்பா இருக்கிறாங்க, ஒருத்தர் வேலை செய்றாங்கன்னா, அதுக்கு போய் சொல்லிக் குடுக்குறது. அவங்கள போய் நான் வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன். எங்கூட வந்து ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னா, அவன் யார்ட்டயாவது க்ளோஸா ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஃபீமேலோட ஒரு விமனோட இருந்துட்டு நான் கிட்ட கூட போமாட்டேன். என் நேச்சர் அப்படிதான். அதனால தான் இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா? இத்தன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர்மி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா மாறுனதுக்கு காரணம், இந்த ரீசன் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பண்ணுன வேல. ஒரு உண்மையான ஒருத்தனுக்காக நான் எடுக்கிற எடுக்கிற ஒரு இது இருக்கு. அதிலயும் பாருங்களேன் 50% தான் நல்லா இருப்பாங்க. 50% அந்த ஹெல்ப் அத பண்ணிட்டோம்னா கூட அத நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே தான் பேசுறது. ஒண்ணா பெருமை பேசுவாங்க. இல்லைன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2 வேலை இருக்கும். இல்லாட்டி குழந்தை 2 இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரியா? எப்ப பார்த்தாலும் இதே தான். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது பணம் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஃபேமிலியா இருக்கும். இதே தான். வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே இல்லாட்டி கூட கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? சாப்பிட கொஞ்சோண்டு இருந்தா போதும். அதுக்கு மட்டும் சம்பாரிச்சுட்டா போதும். நிம்மதியா இருக்கலாம். நம்மளுக்கு பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய இது என்னத்த பண்ண போறோம்? அவ்ளோ பெரிய ஆளுன்னு சொன்னவன்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டான். அவங்க பெரிய யாரெல்லாம் உலகத்துல ஒருத்தர பார்த்து பயந்தோமோ, அவங்க பையன் வந்து சாமியாரா போயிட்டாப்படி. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்காம சும்மா ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்படி. எத்தன பேர் அப்படிலாம் இருக்காங்க? அப்படி பெரிய பெரிய ஆளுங்க நான் சாதிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னவன்லாம் 500 வருஷம் வாழல. அவனும் செத்து மண்ணுக்குள்ள தான் கிடக்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இருக்கிற டைம் கொஞ்சமா, ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு நல்லது பண்ணிட்டு, சரிங்களா? இப்ப எனக்கும் நெறைய பேர் கெட்டது பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லல. அவங்கள பத்திலாம் பேச வேண்டாம். அவங்களுக்கு அந்த டைமே குடுக்க வேண்டாம். அவங்கள பத்தி யோசிக்கணும். நல்லவங்கள பத்தி யோசிப்போம். நெறைய பேர்த்த தேடி போவோம். நெறைய பேர்த்த பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லவங்க யாருன்னு தெரியும். ஓகே டியர்ஸ். அதனால வந்து கீப் மூவிங், கீப் சர்ச்சிங் ஃபார் அ குட் பீப்பிள். எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இப்போ வந்து எனக்கு அம்மாவே எடுத்துக்கிட்டானா, நானும் லவ்லாம் ஃபீல் ஆகியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நடக்கும். சரியா? நம்ம ஒண்ணும் மோசம்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப மோசமா, பேடாலாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன். இது வந்து எல்லாமே வந்து அந்தந்த காலத்து நியாயங்கள்னு நெனச்சுக்கங்க.
ஜெயகாந்தன் சொன்ன மாரி. சரியா? நீ வந்து ஃபீல் பண்றியா? நீ வந்து கில்ட்டி ஆயிட்டியா? நீ இப்படி பண்ணிட்டீன்னு கேட்டா, இல்ல இதெல்லாம் அது வந்து அந்த காலத்து நியாயம். அந்தந்த காலத்து நியாயங்கள் அவ்வளோதான். அப்படி நெனச்சுட்டா மனசு நிம்மதியா இருக்கும். நம்மளும் கில்ட்டியா இருக்க வேண்டாம். யாருமே கில்ட்டியா இருக்க வேண்டாம். என்னமோ கரெக்ட்டா ஒரு சிலத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால போயிருப்பாங்க. சரியா? வேணும்னே பண்ணியிருக்க மாட்டோம். முடியாம பண்ணியிருப்போம். தெரியாம பண்ணியிருப்போம். சரிங்களா? நெறைய அன்புல பண்ணியிருப்போம். அத புரிஞ்சுக்க தெரியாம எல்லாருமே இழந்திருப்போம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது வந்து இன்னொன்னு வரும். அது பெஸ்ட்டா இருக்கும். இப்ப எங்க அம்மா இறந்து போச்சு. எங்க சித்தி வந்து எங்க அப்பாவ பாத்துக்கலையே. நான் சொன்னேன் பாத்தீங்களா எப்படி வச்சிருந்தேன்னு. அந்த மாரி இது எல்லாத்துக்கும் அது நடக்கும். கிவ் அப் பண்ணாதீங்க. டைம ரொம்ப விரயம் பண்ண வேண்டாம். மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கன்சர்ன். எவ்ரி டே வந்து ஒருத்தர் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து 20 பேர் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். அப்படி கேட்கலைன்னா நம்ம அந்த லைஃப் வாழலின்னு அர்த்தம். எந்நேரம் நம்ம இப்படி சொல்லி எப்படி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க? கேட்டா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், தப்பா பேசுவோம், வெளிய போய் கேவலமா பேசுவோம், எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம், மெசேஜ படிக்க மாட்டோம், ஹெல்ப் கேட்டா உடனே எக்ஸ்கியூஸ் சொல்லிருவோம். என்கிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா, இதுவரைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணாம ஒருத்தர் கூட இதுவரைக்கும் இருந்ததில்ல. உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவேன், மெயில் வந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுவேன், கஷ்டம்னா உடனே கூப்பிட்டு பேசிருவேன். முடியுதோ இல்லையோ என்ன பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். உடனே வந்து குரூப்ல சொல்லுவேன், இத பண்ணணும், அத பண்ணணும். இப்படி தான் போயிருக்கே தவிர, யாரையுமே எக்காரணத்த கொண்டும் விட்டு குடுத்ததில்ல. சரிங்களா? இதெல்லாம் பண்ணி தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் டியர்ஸ். ஓகேங்களா? இந்த அலுமினி ஏசி இந்த உலகத்தில வந்து ஏதாவது ஃப்ரீயா இருக்குதா? தண்ணி கூட ஃப்ரீயா கிடைக்கிறதில்ல. யார்ட்ட வந்தா மட்டும் தான் ஃப்ரீ. என்கிட்ட வந்தா நான் என்ன சுத்தி இருக்கிறது மட்டும் தான் ஃப்ரீ. இந்த விசாவோ, வேலையோ இதெல்லாமே நம்ம பண்ற ஒர்க்கோ, இல்ல ஒரு 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 இஷ்யூனா ஒரு 10 பேர்த்த அனுப்புறது, இது எதுவரைக்கும் நடந்திருக்குது? போன மாசம் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு வேற ஸ்டேட்ல ஒரு இஷ்யூங்காட்டி இப்ப கூட ரெடியா இருந்தோமா? செய்க நம்மலாம் ரெடியா தானே இருந்தோம். ஸோ இங்க மட்டும் தான் ஃப்ரீ. அப்ப நீங்க எவ்வளோ அன்பா இருக்கலாம், எவ்வளோ நேசிக்கலாம், எப்படி இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம். இந்த குரூப்ல வந்து நம்மளுக்கு லிமிட் வந்து பண்ண முடியாது. அது மணி அடிச்ச மாரி ஏதோ 2 மெசேஜ் பியூல பயங்கர ஆக்டிவ் தான். அப்படிதான் இருக்கும். சரியா? நீங்க ஒரு நிமிஷம் அதுல இப்ப நாங்க இத வந்து சோசியல் மீடியான்னு சொல்லாதீங்க. சோசியல் மீடியானா அது உங்கள ட்ராப் பண்றாங்க. சரிங்களா? உங்க ஃபோட்டோவ லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். உங்கள தான் அப்ரிஷியேட் பண்ணா போதுமே. நான் சண்ட தானே போடுறேன். தப்பு பண்ணா நம்ம கேட்கிறோம். நம்ம உயிர் போனா கூட நிக்கிறேன். அது தெரியாது. காச குடுக்குறேன், நேரத்த குடுக்குறேன், எல்லாமே பண்றேன். அது தெரியாது. 4 பேர் உங்கள புகழ்ந்து பேசிட்டா உங்களுக்கு அது புடிச்சிரும். எனக்கெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணா அதுக்கெல்லாம் ஃபாலோ ஆக மாட்டேன் டியர்ஸ். யாராவது தப்பு குறைவா ஒரு மாரி சொல்ட்டா கூட நான் வேணான்னு சொல்லுவேன். நான் அதுக்கு டிசர்வ் இல்லைன்னு நெறைய தடவ சொல்லியிருக்கிறேன். சரியா? இது சோசியல் மீடியா கிடையாது. இது அலுமினி, ஏசல்ன்னு சொல்லுங்க. ஏன்னா, இங்க நாங்க எந்த கெட்டதும் பண்றதில்ல. சரிங்களா? ஸோ எல்லாமே கெட்டது எல்லாமே லிமிட்டா இருக்கட்டும். எல்லாருமே வாழட்டும். நம்மளும் வாழுவோம். நம்ம 4 பேர் நல்லா வாழ்றதுக்கு ரீசனா இருக்கலாம். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலும் போதும். கொஞ்சம் இப்ப செலவு இப்போ உ என்ன மாரிலாம் இருக்க சொல்லல. சரிங்களா? 4 செவுத்துக்குள்ள இருந்துகிட்டு இந்த வேலைய பார்த்துட்டு ஆஃபீஸு, வீடு, ஏசல், அலுமினி அப்படிலாம் இருக்க சொல்லல. நீங்க பண்ணுங்க. பட் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடுங்களேன். பெருந்தன்மையா வந்து குடுங்க. கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பிளட் மூலியமா குடுங்க. ஒரு ஏர்போர்ட் போய் கூட்டு வர முடியுமா கூட்டிட்டு வாங்க. வேலை வாங்கி குடுக்கணுமா வாங்கி குடுங்க. விசாக்கு வந்து ஒர்க் பண்ணணுமா பண்ண முடியுங்க. ஒண்ணுமே முடியாதா லீடா வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்க. இல்ல 1 மாசம் தான் ஒர்க் பண்ண முடியும். 1 வாரம் ஒர்க் பண்ணணுமா பண்ணுங்க. சரியா? என்ன முடியுமோ அத பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த இத 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 பில்ட் பண்றதுக்கு எத்தன வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும். டெய்லி அதோட படுத்து தூங்கி எந்திரிக்கணும்ல. அப்ப எனக்கு இருக்கிற ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலில இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு தானே பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ வருஷம் நான் 30 வருஷம் வேல பார்த்துட்டேன். சரி அந்த பீப்பிள்க்கெல்லாம் 30 வருஷம் என் சோசியல் கரியர் 30 இயர்ஸுங்க. அவ்வளோ கஷ்டத்துல எங்க அப்பாட்ட வந்து நான் வந்து பணம் வாங்கிட்டு போய் மத்தவங்களுக்கு செலவு பண்றேன். அப்ப இருந்தே இதே நேச்சர் தான். இன்னும் பாருங்க, என் தம்பிக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகல. நாங்க வந்து ஒரு ஒரு செப்பரேட்டான பொண்ணோ, இல்ல குழந்தையோட வந்தா கூட நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். என்கிட்ட 2 பிள்ளைக்கு நானும் அத பார்த்துக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற குழந்தைகளும் நம்ம குழந்தையா தான் பார்த்து பண்றோம். ஸோ, அதுல என்ன இருக்குதுன்னு பட் அது இவ்வளோலாம் பண்ணி பாருங்க அப்படி இருக்குது. லைஃப் ரொம்ப ஹார்டா தான் இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க உடனே வந்து ரொம்ப எல்லாமே இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்ல. நான் நெனச்சிருந்தேன்னா, நான் மட்டும் என்ன மட்டும் பார்த்து என் ஃபேமிலிய பார்த்துருந்தேன்னா, இன்னொரு மடங்கு இத விட சம்பாரிச்சுட்டு மத்தவங்க மாரி சந்தோஷமா இருந்திருக்கலாம். எனக்கு இந்த கஷ்டமோ, இதெல்லாம் எந்த பெயின் எடுத்துக்க வேண்டியதில்ல. யார பத்தி யோசிக்க வேண்டியதில்ல. நானும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தேன். எனக்கு பெருசாலாம் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆனா நான் எல்லாத்துக்குமே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா ஃபேமிலியும் ஒண்ணா இருக்கணும். எனக்கு இந்த இந்த கஷ்டமெல்லாம் இருக்குதுன்னா, மத்த ஃபேமிலில இருக்கிற அத்தன பேத்தோட லைஃப்பையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு, அத புரிஞ்சுகிட்டு, உங்க கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அன்பா கூட இருந்து அப்படிதானே இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு ஜாதி, மதம் ஏதாவது ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ற மாரி ஒரு டிஃபரன்ஸ் என்கிட்ட இருந்து வந்துருச்சா அதாவது? மனசார யோசிச்சு பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பேனா? தப்பு பண்ணவங்கள பூரா மன்னிக்கலையா? திரும்ப போய் கூப்பிடலையா நீங்க வாங்கன்னு சொல்லி? எத்தன பேர் இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணீங்க? நான் எதாவது பண்ணியிருக்கிறேனா அப்படி? உங்களுக்கு எதாவது கெட்டது பண்ணியிருக்கிறேனா? என்கிட்ட இருந்து தானே நீங்க பிரிச்சுப்பீங்க. நான் யாரையாவது ஒருத்தர பிரிச்சுட்டேன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியுமா லைஃப்ல? கேஆர் வந்து இங்கிருந்து நீங்க என்கிட்ட இருந்து பிரிச்ச உண்மை ட்ரூவா இருந்தவங்கள பிரிக்கல. சரியா? எனக்காக உயிர குடுக்குறவங்கள பிரிக்கல. எனக்காக உயிர குடுக்குறவங்க இருக்காங்க. அவங்கள பிரிக்க முடியாது. சரியா? அது எனக்கும் வந்து ஒரு சிலர் போக போக தானே தெரியும். எனக்குன்னு இருக்கிறவங்களுக்கு பாருங்க நல்லா இருக்கிறேன் பாருங்க. ஆளே நல்லா இருக்கிறேன் பாருங்க. 44 வயசு ஆனாலும் ஆள் நல்லா தான் இருக்கிறேன். சரியா? 90 கிலோ இருக்கிறேன் இப்போ பாருங்க.
டிப்ரஷன்லாம் போய் வந்து நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 10 கிலோ குறைச்சிக்கலாம். பட் அது சந்தோஷம். இப்போ எல்லாருமே வெயிட் குறைஞ்சு அதிகமாயிருச்சுன்னு கவலைப்படுறாங்க. எனக்கு டிப்ரஷன்ல அந்த 17 கிலோ போனோனே மனசெல்லாம் விட்டுட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அந்த 75 கிலோ தான் ரொம்ப வருஷம் மெயின்டெயின் பண்ணது. 17 வயசுல இருந்துங்க ஜிம்லாம் பண்ணி ஒரு 38 வயசு, 39 வயசு, 38 வயசு வரைக்கும்லாம் 75 கிலோ தான் இருந்தேன். ஹைட்டுக்கு அவ்வளோதான் கரெக்ட். பட் என்னன்னா நம்ம அந்த இன்னும் மோட்டோவா இருந்தா, பவர்ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை பார்க்கணும்னு, வயசு இருக்கும்போது நான் பண்ணிக்கணுன்ட்டு 1 1/2 வருஷம் ஆச்சு அந்த வெயிட் மறுபடியும் 10 கிலோ வெயிட் ஏறுறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்சர்சைஸ் பண்ணி, அவ்வளோ மசில்ல இருந்து இந்த அலுமினிக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு வேலை செஞ்சு ஹெல்த் எல்லாம் கெடுத்துக்கிட்டு, அந்த மசில்லாம் கொஞ்சம் ஷேப் போனா போயிட்டு போகுது. ஆனா வந்து அந்த டிப்ரஷன் பண்ணா அப்படியே உருக்கி ஒண்ணுமே இல்லாம எடுத்துருச்சு எல்லாத்தையும். அப்புறம் திரும்ப வந்து அந்த அந்த அதான் சொல்றேன் அந்த வலி போயிரும். உடம்பு வந்து ஜெனரேட் அதுதான் நான் சொல்ல வர்றேன். உடம்பு பவர்ஃபுல்லுங்க. உடம்பு வந்து நீங்க அந்த வலியிலிருந்து பாடி வந்து அந்த வலியிலிருந்து வெளிய வரும்போது அதுவே அதுவே வந்து ஹேப்பியா இருக்கும். அதுவே மசில திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கும். இன்னைக்கெல்லாம் எத புடிச்சாலும் உடைஞ்சு போயிரும். இன்னைக்கெல்லாம் அப்படித்தான் இருக்குது கையெல்லாம். சரிங்களா? ஸோ கடவுள் புண்ணியத்துல அது உடம்பு ரீஜெனரேட் பண்ணி மனசு அத விட ரொம்ப முக்கியம். மைண்டோட ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஆடியோ ஒரு 4 பார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஆடியோ அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா? அத பார்த்துட்டு ஒரு லீடு சொன்னாங்க. கேஆர் எங்க காலேஜ்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு இப்போ குழந்தை இந்த ஸ்டூடண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறாங்க கேஆர். இந்த சின்ன பசங்க பிள்ளைகள இதை கேட்கணும் கேஆர்ன்னு சொன்னாங்க. அப்படி கேட்குறவங்க இருக்காங்க. 1 நிமிஷத்தில் பண்ணுங்க, 2 நிமிஷத்தில் பண்ணி எப்படி பண்ணுறது? நீங்கள் எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் ஒரு வீக்கெண்ட்லேயோ எப்போ முடியுமோ ஒரு தடவை போட்டு லிசன் பண்ணி கேளுங்களே. உங்களோட இருக்கிற நான் தானே இதெல்லாம் பண்ணுறோம். உங்களுக்காக தானே பண்ணுறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் 1 ஹவருக்கு வந்து கேட்க முடியாதா? உங்களுக்கு டைமே இல்லையா? டைம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் 10 நிமிஷம் கேளுங்க. எப்போ முடியுமோ 1 மணி நேரம் கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்காக தானே, நம்மளுக்காக தான் எல்லாமே பண்ணது. சரியா? இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் வேண்டாம். இது வந்து விவசாய குடும்பம் நான் கேட்டதுனால சொன்னேன். அவங்க அவங்க நல்லா இல்ல. அந்த குழந்தைய வந்து அன்பா பார்த்துக்குங்க. சரியா? அது கருப்பா தான் இருக்கும். வெயில்ல தான் சுத்தும். எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டு தான் வரும். ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இல்லாம இருக்கும். சரியா? ஒண்ணு தெரியும், ஒண்ணு தெரியாம இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம், சௌரியம்லாம் உங்களுக்கு இல்ல. சரியா? அதனால அவங்க வாழ்க்கை அப்படியே போயிற போறதில்ல. நாளைக்கு நம்ம இதே மாரி இது நிரந்தரம் இல்ல. இப்ப நான் சம்பாதிக்கிறேன் பார்த்தீங்களா? இப்ப இந்த லைஃப் இருக்கிற இது நிரந்தரம் இல்ல. இது நிரந்தரம் இல்ல. இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சரிங்களா? நான் நல்லபடியா எனக்கு எனக்கு தெரியல. நான் எப்படி சாக போறோம்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட டெத்தும் எப்படின்னு தெரியாது. நம்ம கடைசி வரைக்கும் எப்படி இருப்போம்னு தெரியாது. நம்ம குழந்தைகள நம்ம நெனச்சா மட்டும் அவங்கள பெருசாலாம் வந்துர முடியாது. சரிங்களா? அது அவங்க கர்மா, அவங்க நடந்துக்கிறது, அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க் உழைப்பு மட்டும் நான் இத்தன நாள் ஜெயிச்சதுக்கு காரணம் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். ஒவ்வொரு இடத்துலயும் 100% பண்ண வேண்டிய இடத்துல 200% பண்ணணும். ஏன்னா, என் கேரக்டருக்காகவும் கூட. எங்கேயும் போய் யாருக்கும் போய் இந்த இந்த ஃபேக்கா சல்யூட் பண்ண மாட்டோம். ஃபேக்கால எத்தன பேர்த்த நான் எதிர்த்திருப்பேன். எத்தன பேர் என்ன வந்து உனக்கு தகுதி இருக்குதா எம்சிஏ படிக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப நான் திரும்ப இத பதில் சொல்லியிருப்பேன். நான் சின்ன பையன் தானே. அவங்க பணக்காரங்க பெரிய ஆள் தானே. அவங்க போய் அத வேற மாரி வெளிய சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நான் சொன்னது பெரிய பிரச்சனை. சரியா? ஸோ கடைசியா சொல்றேன். அநியாயம் பண்ணா அழிஞ்சு போயிருவோம். சரிங்களா? அது யாரு பண்ணாலும் சரி. அநியாயம் பண்ணா அழிஞ்சு போயிருவோம். துரோகம் பண்ணா நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம். சரியா? நம்மளோட இருக்கிறவங்க அந்த அன்பா வச்சுக்கிறது பாசமா வச்சுக்கிறது, அவங்களுக்காக யோசிக்கிறது, இத மட்டும் பண்ணலாம். நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம். சரிங்களா? எப்பவுமே எண்ணம் நல்லதா இருக்கட்டும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உயிர் அப்படி போயிறாது. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டோம்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால, கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால, ஒர்க் பண்றதுனாலலாம் உயிர் போகாது. அப்படியெல்லாம் உயிர் போகாது. இந்த உயிர் அவ்வளோ ஈஸியாலாம் போயிறாது. சரிங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. லைஃப்ல நல்லா வாங்க. 4 பேர்த்துக்கு உதவியா இருங்க. நீங்களும் நல்லா இருங்க. நெறைய சம்பாரிங்க. நல்லா படிங்க. பெரிய இடத்துக்கு போங்க. பெரிய வேலைக்கு போங்க. அதுல 2 பேர் தூக்கி விடுங்க. லிஃப்ட் பண்ணி விடுங்க. 2 பேர் வந்ததுக்கு காரணம் நீங்களா இருங்க. சரியா? ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தா, ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேளுங்க. குழந்தை இல்லாம இருந்தா, என்னடா ஏதாவது பிரச்சனையான்னு கேளுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி பார்க்குறீங்களான்னு அன்பா கேளுங்க. டிவோர்ஸ் ஆயிருச்சுன்னா, திரும்ப கல்யாணத்துக்கு கேளுங்க. இல்ல அதில பிரச்சனை இருந்தா அது என்னன்னு கேளுங்க. வேலை இல்லைன்னா கேளுங்க. பணம் இல்லைன்னா கேளுங்க. என்னத்தாயிரும் இத்தன பேர் இருக்கிற கொஞ்சம் குடுத்தா போது. ஸோ இதெல்லாம் கேளுங்க. சரியா? அன்பா பார்த்துங்க. இந்த பணம் நான் தான் சொல்றேன் பாருங்களேன், நான் இன்னைக்கு வந்து என்ன விட எத்தனையோ பேர் மேலலாம் சம்பாரிக்கிறாங்க. ஆனா அவங்கலாம் வந்து அதனால அவங்கலாம் வந்து நீ லோவாலாம் பார்த்துரல. இந்த வேலை பண்றதுக்கு வேற. சரிங்களா? ஸோ ஹார்ட்ட சுத்தமா வச்சுக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவோம். அது நான் நான் நம்புறேங்க முழுசா. சரிங்களா? நான் வந்து இத ரொம்ப சக்சஸான வாழ்க்கைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை எங்க அம்மா வாழ முடியாம போயிருச்சுல்ல. அதனால இது சக்சஸான லைஃப்ன்னு தான் நான் இப்பவும் பார்க்குறேன். சரியா? கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஏன் பிளெஸ்ஸிங் இருக்கு தெரியுமா? உங்களையெல்லாம் நல்லா வச்சுக்கிறதுனால, உங்களுக்காக கஷ்டப்படுறதுனால, உங்களுக்காக யோசிக்கிறதுனால, உங்களுக்காக சிந்திக்கிறேன், உங்களுக்காக வேலை செய்றேன், உங்களுக்காக ஒரு பெயின் எடுத்துக்கிறேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? எனக்கு அது இருந்துச்சு. நான் வந்து கடன கட்டணும். எங்க ஆத்தா சாகுற வரைக்கும், எங்க அப்பாவோட அம்மா சாகுற வரைக்கும் நான் காசு அனுப்பிச்சேன் மாசம் மாசம். இன்னும் எங்க அப்பா, அம்மாவுக்கு குடுக்குறேன். அவங்க வாங்குன கடன்லாம் கட்டுனேன். ம். நான் வாங்குன கடன்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு நெறைய பேர்த்துக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டா உங்க அப்பா சம்பாரிக்கிறாங்க, உங்க அம்மா சம்பாரிக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு இந்த வயசான காலத்திலயும் சம்பாரிச்சு குடுக்குறாங்க. சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. கடன் இல்ல. எத்தன பேர்த்துக்கு எத்தன பிரிவிலேஜ் இருக்குது லைஃப்ல. அப்போ உங்கள காப்பாத்திக்கிறது மட்டும் தான்.
அப்புறம் ஏன் இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கிறீங்க? அப்ப மத்தவங்கள என்னையெல்லாம் எடுத்துக்கங்க. எத்தனை போராடி வந்திருப்பேன். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கணும்ல. கடவுள் உங்கள பிளஸ்டா வச்சிருக்கிறாருன்னு எதுக்குப்பா? நீங்க மத்தவங்க மேல ஒரு கரிசனமா இருக்கணுங்கிறதுக்கு தானே. உங்க அப்பா, அம்மாவுக்கெல்லாம் எதுக்கு இப்ப எங்க அப்பா, அம்மாவுக்கு கிடைக்காத வேலை எதுக்கு உங்க அப்பா, அம்மாவுக்கு கிடைக்கணும்? எனக்கு எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதில்ல. இது நெறைய பேத்துக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுனால, அதுக்கு நான் கொஸ்டின் கேட்டுட்டு நான் மத்தவங்களுக்கு பண்ணணும்னு உட்காந்துருக்கிறேன். ஸோ அந்த மாரி இருங்க. சரியா? ரொம்பவும் நம்ம செல்ஃபிஷ்ஷா இருக்கக்கூடாது. சரியா? நம்ம வந்து இருக்கலாம். ஒரு அளவா இருங்க அவ்வளோதான். மத்தவங்கள பத்தி யோசிக்கணும். முடியாத நேரத்தில கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட பேசுங்கப்பா. ஒரு பையனோ, புள்ளையோட்ட பேசுங்க. அது சூப்பரா சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். இந்த சோசியல் மீடியா வந்து நம்மள ரொம்ப கெடுத்து வச்சுருச்சு. ஐசோலேட்டா இருக்காதீங்க. ஒரு பையனோ, பொண்ணுகிட்ட பேசுங்க. அந்த யாரோ ஒரு ஸ்பார்க்கு உன்ன தூண்டி விடுவாங்க. அது நம்ம நம்ம நார்மல் ஆயிருவோம். ரெஃப்ரெஷ் ஆயிருவோம். ஒருத்தர் ஒரு நம்பிக்கை குடுக்க முடியும். இந்த வாழ்க்கையில எல்லாமே அதாவது அ இங்க எல்லாமே மோட்டிவேஷன் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் ஜெயிச்சிரலாம். நல்ல எண்ணம் இருந்தா ஜெயிச்சிரலாம். உழைப்பு இருந்தா ஜெயிச்சிரலாம். சரிங்களா? வாழ்றது தாங்க முக்கியம். பெருசா சாதிக்கிறது அப்படிலாம் ஒரு அது எனக்கு நான் அப்படியெல்லாம் பெருசா சம்பாரிக்கணும், முடிக்கணும்னு எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் நான் இருந்த லைஃப்ல ஜாலியா இருந்துட்டு, சந்தோஷமா இருந்துட்டு, இத விட இன்னொரு மடங்கு சம்பாரிச்சுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பனே! 2வது வந்து இங்க போகணும். இப்ப வந்து அந்த ட்ரெண்ட் பண்ணிறாதீங்க. இந்த கண்ட்ரி போகணும், இத பார்க்கணும், அத பார்க்கணும், இத பார்க்கணும்னு. அதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு முதல்ல ஊர ரெடி நம்ம நம்ம இருக்கிற தெருவ ரெடி பண்ணுவோம். அங்க 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். ஒரு ஊர ரெடி பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்ட ரெடி பண்ணுவோம். நம்ம நாட்ட ரெடி பண்ணுவோம். அப்புறம் உலகத்த ரெடி பண்ணலாம். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். சரிங்களா? என்ன முடியுமோ அத பண்ணலாம். அதுக்காக வந்து சம்பாரிச்ச உடனே நான் வந்து சேலரி வந்தோனே இங்க போயிருவேன். இது எல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு, அத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அத பூரா போட்டுக்கிட்டு, இத தான் மக்கள் மனசுல சொல்லி சொல்லி அத விதைச்சிடுறோம். ஸோ, அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? பண்ணுங்க. பட் அளவா பண்ணுங்க. இந்த கல்யாணம்லாம் பண்றீங்கல்ல, இந்த கன்சீவ் ஆனா அந்த குழந்தை 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 பிறக்கிறது, இந்த வளகாப்பு பண்றது, அப்புறம் இந்த ட்ரிப்பு போறது, இந்த பார்ட்டி இதெல்லாம் போறது, அ படிச்சு வேலை நல்லா கிடைச்சிறது, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைச்சதுன்னா, ஏதோ ஒண்ணு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல. அந்த நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத, கொஞ்சூண்டு காச குடுங்கப்பா. சரியா? கொஞ்சூண்டு அதிலிருந்து கொஞ்சம் காசு குடுங்க. சரியா? உங்க பேர சொல்லி, உங்க மூலமா ஒரு இல்லாதவங்களுக்கு குடுக்கலாம். இங்க நெறைய பேத்துக்கு இல்லாம இருக்குது. அவங்களுக்கு குடுக்கலாம். சரியா? அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் நான் கைண்ட் ரிக்வெஸ்ட்டா வைக்கிறேன். வேற நான் எதுவுமே சொல்லல. புரியுதா? நீங்க எல்லாமே பண்ணுங்க. மத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிங்க. என்ன பத்தி யாராவது யோசிச்சிட்டாங்களான்னு கேட்டா, நீங்க யோசிங்கப்பா. மத்த எல்லாமே நடக்கும். நம்மள நல்லா படைச்சிருக்காரு கடவுளு. மத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. சரியா? ஸோ, இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அ செகண்ட் பார்ட்டா இருக்கட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ பார்ட் 1 இது பார்ட் 2வா வச்சுக்கங்க. லவ் யூ ஆல். உங்ககிட்ட பேசினா எனக்கு நேரம் போறதுன்னு தெரியாது. அவ்வளோ அன்பு இருக்குது. அவ்வளோ நேசிக்கிறேன். எல்லாரும் ஒண்ணா இருப்போம். அன்பா இருப்போம். போனவங்கலாம் திரும்ப வாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். எந்த ஒரு பார்ஷியாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்னும் இத பெருசு பண்றோம். நம்ம ஸ்கூல் அலுமினி பெருசு பண்றோம். ஏஸ்ல பெருசு பண்றோம். ஏஸ்ல தான் ரொம்ப பெருசு ஆகுதே இப்போ. இப்போ தான் நம்ம வந்து எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்துக்கிறோமே. சரிங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நான் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். டேக் கேர்.